ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। श्रीशैलेशदयापात्रं धीपत्याग्निगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयां यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तइतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेन मदन्वयानाम् आद्यस्ति न कुलवधेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च मगधाद्वयभट्टनाथ श्रीभक्तिसागर कुलशेखर योगिवादान् भक्ताङ्गुरेव परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। निगमकल्पतरोर्घटितं फलं सुखमुखातमृतत्वरसंयुतं पिबत भागवतं रसम् आलयं रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय उदीरयेत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீமத் பாகவதத்தில் நவமஸ்கந்தத்தில் வால்மீகி ராமாயணத்தின் சரித்திரத்தை அனுபவித்து வருகின்றோம். இதில் பாலகாண்டம் தொடங்கி எப்படி அயோத்தியா நகரம் உருவாயிற்று, அதில் மன்னர்களும் மக்கள்களும் எப்படி இருக்கின்றார்கள் என்ற வர்ணனையை அனுபவித்து வந்தோம். பகவானுடைய பரம அனுகிரகத்தினால் மட்டுமே முடியாததும் முடியக்கூடும். அதனால்தான் எம்பெருமானார் ராமானுஜரும் சரி, ஆதிசங்கர பகவத்பாதாலும் சரி, பகவானை பற்றி சொல்லும்போது சொல்லுவா, எல்லாம் நம்ம எதை முடிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதையும் முடிக்கிற வன்மை பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. அகடித கடனா பட்டீயசி மாயா, இந்த உலகமே மாயையுடைய வசத்தில் இருக்கிறது. 14 லோகத்துல எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அந்த பகவானுடைய மாயையில, ஏன் பகவானுடைய மாயை அப்படின்னு சொன்னேன்னா, பகவத்கீதையில கண்ணநம்பரான் சொல்லும் போதே சொல்ற, மம மாயா துரத்யா, நான் தான்பா மாயா ரூபத்திலயும் வந்து நிக்கிறேன் அப்படின்ற. அதனாலதான் தேவி மகாத்மியத்திலையும் சொல்லும் போது, யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக அப்படின்றோம். அப்ப அந்த பகவானோடு சேர்ந்த மாயையோடு நாம் நமஸ்காரம் பண்ணணும். இதை யார் தெரிஞ்சுட்டாங்களோ இல்லையோ, பகவத் பாதாளுக்கு அப்புறமா, சங்கர பகவத் பாதாளுக்கு அப்புறமா, எம்பெருமானார் ராமானுஜருக்கு அப்புறமா அவதார வரிஷ்டரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுட்டார். அதனாலதான் உலகத்தை நாம் எல்லாரும் பின்னாடி சுத்தின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிரெட் வின்னிங் எஜுகேஷன் சொல்லுவோம். ஒன்று சாப்பிட்றதுக்காக இல்லை வாழறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறது. அந்த சம்பாதி எனக்கு வேண்டாம், அந்த படிப்பும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொல்லும்போது சொன்னார், எனக்கு பகவானே மாயையை நீயே அகற்றி விடு அப்படின்றார். அது பாருங்க, ஒரு அவதார வரிஷ்டர் அவர் காளி கோயில்ல போய் அம்மா கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சொல்றார், அம்மா உலகை உழலும் மாய பிடியில் இருந்து என்னை நீக்கிவிடம்மா. அதனாலதான் இன்னைக்கும் ராமகிருஷ்ணா சங்கத்துல போய் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீ மகாமாயி கி ஜெய் சொல்றோம். ஏன்னா முதல்ல மாயை அவ அனுகிரகத்தை காட்டணும். அந்த அனுகிரகத்தை காட்டினாதான் ஈஸ்வரனே அவர் அனுகிரகத்தை காட்டுவார். ஸோ
அப்படியாப்பட்ட உத்தமமான அந்த சம்பிரதாயத்துல சமஸ்த கோடி சாது மண்டலி இருக்கிற அத்தனை சாது மக்களும் வணங்கக்கூடிய ஒரு பெருமாள் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அவருடைய பரம அனுகிரகத்தினால் மட்டுமே இந்த வால்மீகி ராமாயணம்ன்றது திண்ணமாகும். அதுல நம்ம போன முறை அயோத்தியானா என்ன அப்படின்றது அனுபவித்தோம். தசரத மகாராஜா எப்படியாப்பட்டவர் அப்படின்றது அனுபவிச்சோம். ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டான், சுவாமி நீங்க சொன்னது நல்லா புரியுறது, ஆனா பகவானே இப்படி வந்து பிறக்கணுமா அப்படின்னு நம்ம யூடியூப்ல போடுறோம் பாருங்க, அதுல இருந்து ஒரு குழந்தை கேட்டான். அதுக்கு உடனே சரிப்பா நான் அடுத்த முறை சொல்றேன் அதையும் அப்படின்னு. ஏன் பகவானே வரணும்? எல்லா இடத்துலயும் பகவான் தானே இருக்கான். அந்த குழந்தை கேட்டது, எல்லா இடத்துலயும் பகவான் தானே இருக்கான், அப்புறமா எதுக்கு அவர் திரும்பவும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு. அதுக்கு அடியேன் சொல்லும் போது சொன்னேன், காத்து எல்லா இடத்துலயும் தானே இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? காத்து எல்லா இடத்துலயும் இருக்குல்ல, காத்து இல்லாத இடமே இல்லையே. ஆனாலும் எதுக்கு ஃபேன் வேணும், ஏசி வேணும்? அப்புறமா காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்புறமா எதுக்கு சைக்கிள்குள்ளாரையும் லாரியோடைய டயர்லயும் காத்து வேணும்? அதான் காத்து வெளியே இருக்கேப்பா அப்படின்னு. இல்ல சுவாமி, அப்பதான் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். அந்த டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கிறத நீ டயர்ல உணர்றியா? அந்த டென்சிட்டி இருக்கிறதுனால தானே ஏசியும் ஃபேனும் ஒர்க் ஆகும் போது நமக்கு ஸ்வெட்டிங் வராம இருக்கு. அதே மாதிரி பகவான் கோவில்ல இருக்கிறதுனால தான் அவர் சாநித்தியத்துல நம்ம எல்லாரும் தப்பு பண்ணாம இருக்கும். அதுக்காக தான்ப்பா அவர் அங்க இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா அந்த இடத்துல பர்டிகுலரா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சாநித்தியத்தை நம்ம உணரணும். அதுக்காக தான் பகவான் அப்படி அங்கங்க ஸ்வயமாகவோ துவாதச ஜோதிர்லிங்கங்களாக 12 ஜோதிர்லிங்கங்களாகவோ இல்ல அயோத்தியா, பூரி, அவந்திகா, மாயா போன்ற இடங்களிலோ பகவான் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு. இன்னொன்னு, சுவாமி வால்மீகி ராமாயணம் ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார், வால்மீகி ராமாயணம்ன்றீங்களே, கம்பராமாயணம் இருக்கே, தமிழ்ல நன்னா தானே இருக்கு, அதையே படிச்சுட்டு போலாமே அப்படின்னா. ஆதிகவி ஒரிஜினலா இருக்கிறவர் வால்மீகி அவருடைய இதுவை அனுபவிக்கணும். ஏன்னா இந்த சம்ஸ்கிருதம்ன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். நிறைய அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதம்ன்றது எப்படின்னா, இந்த இலக்கியங்களை சாதுக்கள் பழகக்கூடிய இந்த இதிகாச புராணங்கள், வேதங்கள், வேதாந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்டதுன்னா 3 விதமான நிலையில இருக்கு. பலாப்பழம் போல இருப்பது நம் வேதாந்தங்கள் எல்லாம். அது நீங்க பலாப்பழத்தை உடனே அப்படியே சாப்பிட முடியாது. அதை முதல்ல எடுத்துட்டு வரணும், பக்குவமா அது பழுக்கணும், பழுத்த பிறகு அதை உரிக்கணும். உரிச்சா பத்தாது, ஏன்னா உரிக்கும் போது கையில எல்லாம் பால் பட்டுடும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கையில நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா பக்குவமா எடுத்தீங்கன்னா உள்ளார என்ன இருக்கும், அற்புதமான அந்த சுனை இருக்கும். அதை எடுத்து வாயில போடும்போது பாத்தீங்கன்னா தேனா இனிக்கும். இதுதான் சங்க காலத்து அந்த காலத்துல இருக்கிற வேதாங்கள்லாம். வேதமும் வேத அங்கங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு தான் புரியறதுக்கு எப்படி நம்ம பலாப்பழத்தை உரிக்கும் போது எண்ணெயை தடவிக்கிறோமோ அதே போல ஆச்சாரியர்களுடைய பாஷ்யத்தை நம்ம இந்த இடத்துல படிச்சுக்கணும். அப்ப அவங்க படிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, கரெக்டா அந்த சுனை அப்படியே பிரிச்சு எடுக்கும் போது நமக்கு வாய் அப்படியே வந்துடும். அப்படி அவங்க சங்கர பகவத் பாதால், ராமானுஜர் அவங்களுடைய இதுவெல்லாம் படிச்சுட்டு நம்ம அதை எடுத்து பொருள் பார்க்கும்போது, ஓ இதை தான் இவர் சொல்லியிருக்காரா அப்படின்றது புரியும் போது பார்த்தீங்கன்னா அனுபவிப்போம். ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறமா இது நான் சொல்றது காளிதாசன், வால்மீகி இது மாதிரி இருக்கிறவாள்லாம். அதுக்கப்புறமா அந்த சம்ஸ்கிருதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரங்களாக வந்தது. இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் மாதிரி. அந்த மாங்காவை எடுத்து நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா புளிக்கும். அதையே என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் அப்படியே பக்குவமா ஒரு அட்டைப்பட்டியிலையோ ஒரு கோணியிலையோ கட்டி வச்சுட்டோம், இல்லை வைக்கோல்ல கட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பழுத்து போயிடும். பழுத்து போயிடும். பழுத்துருத்துனா அப்புறமா என்ன ஆகும், நல்ல பழம் அப்படியே அந்த இதுவை எடுத்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா சுவையா இருக்கும். ஆனால் அதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு, கொட்டை இருக்கு. ஏன்னா இப்போ சாமி மாம்பழம் நன்னா இருக்குன்னு அப்படியே முழுங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப அந்த கொட்டையை நம்ம கடிக்க கூடாது, உடைக்க கூடாது. அதே நேரத்துல மாங்காயை ருசிக்கணும் அப்படின்னா அதை பக்குவப்படுத்தி கொஞ்சம் நன்னா பழமாக்கி அதுக்கப்புறமா நல்லா வெட்டி அப்புறமா தான் சாப்பிட முடியும். இது ஸ்தோத்திரங்கள் பாடுறதுக்கு நன்னா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா பகவான் பாருங்க காருண்யமோட, சாமி இவங்களுக்கெல்லாம் இனிமே வர காலத்துல கலியுகத்துல எல்லாம் நம்மளால
வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள்லாம் படிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்ஸ்கிருதமும் புரியாது. அப்போ பலாப்பழம் வேண்டாம். அடுத்தது மாங்காய். ஸ்தோத்திரங்கள் பாடுற அளவுக்கு இவங்களுக்கு நேரமும் சாமர்த்தியமும் இருக்காது அப்படின்னு அதையும் விட்டுட்டார். அதனாலதான் கலியுகத்துல என்ன பண்ணிட்டாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் பேசுறதையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் வாழைப்பழம் போல. இப்ப இந்த வாழைப்பழத்தை நீங்க பெருசா எதுவும் பண்ண வைக்க வேண்டாம். காலையில நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் பழுது போயிடும். ஈவினிங் வாங்கி வச்சீங்கன்னா காலையில திரும்பியும் பழுது போயிடும். அப்புறமா அதை பறிச்சு உரிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம பெரிய சாமர்த்தியம்லாம் சகலகலா வித்தியெல்லாம் கத்துக்கணும்னு தேவையில்லை. தோலை உரிச்சமா எடுத்து வாயில போட்டோமா அழகா இறங்கிடும் டபக்கு டபக்கு டபக்குன்னு. அப்புறமா டைஜஸ்டிக்கு ரொம்ப நல்லது. மாம்பழமோ பலாப்பழமோ சாப்பிட்டேனாலும் கொஞ்சம் டைஜஸ்ட் நன்னா இருக்காது. ஆனா வாழைப்பழம் சாப்பிட்டா டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகிடும். அது போல அமுத மொழிகள். இந்த அமுத மொழிகள் பார்த்தீங்கன்னா அவர் அன்பர்கள் கூட பேசுவார். அதை பேசுறத நம்ம கேட்கும் போதே இவ்வளவுதானா பாருங்க ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதாந்தங்களையும் உள்ளார பொக்கிஷமா புதுக்கி வச்சுடுவாரு. இதை கேளப்பா, இதை கேட்டனாவே இவருக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் உனக்கும். ஏன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் ஒவ்வொரு இல்லற துறவிகளும் துறவர சீடர்களும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட கேட்டார். அதுக்கு அவ்வளவு அழகா சாமர்த்தியமா சுலபமா குருமராஜ் பதில் சொல்லி வச்சிருக்கார். அந்த அமுத மொழிகளை பாராயணம் பண்ணாவே நமக்கு பெரிய துன்பமெல்லாம் போய்விடும். அதுதான் பலாப்பழத்துல இருந்ததை மாம்பழத்துல எடுத்துன்னு மாம்பழத்துல இருந்ததை எப்படி வாழைப்பழத்துல எடுத்துன்னு வந்தாரோ அதே போல கலியுகத்துல ராமனாக எவன் இருந்தானோ கிருஷ்ணனாக எவன் இருந்தானோ அவனே இன்று கலியுகத்தில் நமக்கு அமுத மொழிகளாக நமக்கு ராமாயணத்தை கொடுத்துருக்கார். சுவாமி விவேகானந்தர் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அவ்வளவு தெளிவா சின்ன சின்ன புஸ்தகங்களாவே இப்ப வெளியிட்டு இருக்காங்க ராமகிருஷ்ண மடத்துலயும். அதுல பாத்தீங்கன்னா சுலபமா ரொம்ப குழந்தைங்க படிக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா அது குழந்தைங்களுக்கு புரியாதவங்களுக்கு சுவாமி நாங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சவங்களாச்சு அப்படின்னா வால்மீகி ராமாயணத்துக்கு அங்க இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுக்கிறோம் இந்த சத்சங்கத்துக்கு. ஸோ ராமர் என்ன பண்ண அயோத்தியால தசரத மகாராஜா எப்படி வாழறார் அப்படின்றதுக்கு அந்த ராஜா அயோத்தியாவுடைய வர்ணனை போன உபன்யாசத்துல பார்த்தோம். அந்த ராஜா எப்படியாப்பட்டவர் அப்படின்னா தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவித் சர்வசங்கிரக தீர்க்கதர்ஷி மகாதேஜோ பௌரராஜன் பிரதப்பிதாக. ரொம்ப அந்த வேதவிதாக இருக்கக்கூடிய அந்த தசரத மகாராஜா. ஏன் அவருக்கு தசரத மகாராஜா? 8 திக்குலையும் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நாலாச்சுங்களா? நார்த் ஈஸ்ட் நார்த் சவுத் அது மாதிரி 8 திக்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். சுவாமி 10ன்னு சொல்றீங்க, தசம்னா 10 தானே? மேலையும் கீழையும் 10 திக்குலையும் குதிரைய ஓட்டி சாரதியா நல்லா அவர் சேவை செய்வார். அப்படியாப்பட்டவர். அதனால அவருக்கு பேர் என்னன்னா தசரதி. அந்த தசரதிக்கு குழந்தையா பிறந்ததுனால ராமனுக்கு என்ன பேர்னா தாசரதி அப்படின்னு பேர் வந்தது. சோ இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த ஒரு தீரன். அவர் எப்படியா பார்த்தோம்னா அதிரதக. இந்த அதிரதன்னா யாருன்னு போன வாரமே நான் சொன்னேன். மகாரதக, அதிரதக, அர்த்தரதக அப்படின்னு. அதுக்கு ஸ்ரீதர சுவாமி அவருடைய அந்த இது சொல்லியே அடியன் எடுத்து கொடுத்தேன். எப்படியாப்பட்ட பாலிடிக்ஸ்ல இருக்காருன்னா எப்பவுமே சதா நல்ல நல்ல மக்கள் மந்திரிமார்களை எல்லாம் புடை சூழ்ந்து கொண்டே இருப்பாரும். அவர்கிட்ட அவர் ராஜாங்கம் அவ்வளவு தெளிவா நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா தஸ்யாம் அமர்த்தியாம். அமாத்தியானா மந்திரிமார்கள். அவர்கிட்ட 8 விதமான மந்திரிமார்கள் இருந்தாராம். யார் யார் அந்த 8 விதமான மந்திரிமார்கள்னா அஷ்டௌ பபூவ வீரஸ்ய தஸ்ய அமாத்யா யசம். எப்படியாப்பட்டவர்கள்? திருதிஹி, யஜந்தஹ, விஜயஹ, சித்தார்த்தஹ, அர்த்தசாதகஹ, அசோகஹ, மந்திரபாலகஹ. 8வது மந்திரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சுமந்திரஹ. இந்த 8 விதமான மந்திரிகளை கொண்டு அவர் ஆட்சி செய்கிறார். ஒவ்வொரு மந்திரிமார்களும் ரொம்ப திடகாத்திரமானவங்க, நேர்மையானவங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, குரோத காமார்த்தம் பார்த்துக்க மாட்டாங்க. யாருன்னா தப்பு செஞ்சாலும் அவ வீட்டிலேயே தப்பு செஞ்சாலும் இல்ல தப்பு தப்பு தான் அப்படின்றதுக்கு அந்த அளவுக்கு இருந்தாங்க. பிராப்த காலம் யதா தண்டம் தாரயேஷு சுதேஷ்வ வைப்பி.
தனக்கு தேவையானவங்க தேவையில்லாதவங்கன்னு இல்லாம யார் இருந்தாலும் பட்சபாதம் பார்க்காம தண்டனை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி ராஜாவுக்கு அப்பப்ப எந்த ராஜா எப்படி இருக்கிறான், ஏன்னா ஒரு ராஜாங்கம் நல்லா நடக்கணும்னா மற்ற ராஜாங்கத்துல இருக்கவாலாம் நல்லா இருக்கிறாளா, யாருன்னா எதிரியா இருக்கானா இல்ல யாருன்னா நண்பனா இருக்கானா அப்பப்ப உளவு பார்த்து ராஜாவுக்கு அப்போதைக்கு அப்பொழுது செய்தி எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாலாம். அவ கிட்ட 8 மந்திரிமார்கள் மட்டும் இல்ல, முக்கியமா 2 ரிஷிகள் இருந்தாங்க. யார் யாருன்னா ரிஷித்வௌ வசிஷ்டோ வாமதேவஸ்ச மந்திரினஸ்ச ததாபரே. அவங்க 2 பேரையும் தசரத மகாராஜா தன்னுடைய 2 கண்களாக கருதி ஆண்டு கொண்டிருந்தான். ஒரு பக்கம் வசிஷ்டர், ஒருத்தர் வாமதேவர். இதுல ஒரு சூச்சகமான ஒரு விஷயம் கோவிந்தராஜர் சொல்றார். ஏன் அப்படின்னா வசிஷ்டர் பிலாங்ஸ் டு விசிஷ்டாத்வைத்தம். இப்ப நம்ம சொல்ற விசிஷ்டாத்வைத்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அப்ப இருந்துதான் கேட்டுறாதீங்க. வாமதேவர்ன்றவர் சிவனை வணங்குறவர், சைவத்துல இருக்கிறவர். சோ சைவத்தையும் வைணவத்தையும் 2 கண்களாக தசரத மகாராஜா பார்த்துட்டு இருந்தாருன்னதுக்கு இது ஒரு சாட்சி. அதனாலதான் இன்னைக்கும் நீங்க அயோத்தியா போனீங்கன்னா முதல்ல ஆஞ்சநேயர் கோவில், அதுக்கப்புறம் உள்ளார போனீங்கன்னா சிவன் கோவில் இருக்கோங்க. சுவாமி ராமர் கோவில் தானே இருக்கு, எதுக்கு சிவன் கோவில்? என்ன அரியும் சிவனும் ஒன்னப்பா, அறியாத வாயில ஏதோ ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2மே 2 கண்ணா பார்த்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்ல, மற்ற ரிஷிகளும் இருந்தார்கள். எந்தெந்த ரிஷிகள் இருந்தாங்க? ஜாபாலோ காஷ்யபோ கௌதமஹ மார்க்கண்டேஷு தீர்க்கசுதா காத்யாயனி த்விஜஹ. எல்லா முனிவர்கள், அத்தனை தேஜஸ்வியான தேவர்கள் எல்லாம், அந்த மாதிரி தேவ தேஜஸ் படைத்த முனிவர்கள்லாம் இருந்தாங்க. மார்க்கண்டேய மகரிஷி, கஷ்யபேயர் மகரிஷி, ஜாபால மகரிஷி போன்ற மகரிஷிகள்லாம் இருந்தாங்கப்பா அப்படின்ற. இவ்வளவு பிளஸ் பாயிண்டா பாருங்க, ஒரு கிரந்தத்துல கூட பாருங்க வால்மீகி மகரிஷி மைனஸ் பாயிண்ட சொல்ல விரும்பல, பிளஸ்ஸே சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு நேரம். அயோத்தியா இப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தார்கள், மந்திரிமார்கள் எப்படி இருந்தார்கள், ராஜரிஷி எப்படி இருந்தார்கள், நாடு எப்படி இருந்தது, எல்லாத்தையும் சொன்னார் பாருங்க. இப்ப கடைசியா ஒண்ணு சொல்றார், அப்படியாப்பட்ட அந்த ராஜாங்கத்துல ஒரு பிரச்சனையும் இருக்கப்பா. எப்பவுமே இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதுன்னா, ஏதாவது ஒருத்தர் கேட்கிறாங்க, சார் எப்படி சார் எக்ஸாம் எழுதிங்க, எல்லா பசங்களும் சொல்லுவாங்க கொஸ்டின் பேப்பர் சூப்பரா இருந்துச்சு சார், ஆன்சர் பேப்பர் டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட் சார். அப்படி இருந்துடக்கூடாது. சொல்லும் போதே பக்குவமா சொல்லணும், நல்லதை தான் சொல்லணும், சத்தியத்தை தான் சொல்லணும், அதே நேரத்துல நேர்மையா சொல்லணும், ஆனா அதே நேரத்துல ஹிதமா சொல்லணும். அதனாலதான் பகவத் பாதால் பாஷ்யத்துல சொல்லும்போது சொல்லுவார், சத்தியம் ப்ரூயார் பிரியம் ப்ரூயார். எப்படி சொல்லணும் அந்த சத்தியத்தை அப்படின்னா, அன்றுதம் புருயாத்னு சொல்லல, அதே நேரத்தை சொல்லும்போது சத்தியம் ச ஹிதம் ச தத் வாக்கியம் தத் தப அப்படின்ற. சத்தியமா சொல்லு, உண்மையை தான் சொல்லணும், பிரியமா சொல்லு, அடுத்தவங்களை யாரையும் நோகப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாதப்பா, ஹிதமா சொல்லு, பொறுமையா சொல்லு அப்படின்ற. அதே போல இந்த வால்மீகி மகரிஷி இப்ப அயோத்தியாவை சொல்லிட்டு தசரத மகாராஜாவை சொல்லிட்டு, அப்படியாப்பட்ட அந்த மகாராஜாவுக்கு தஸ்யத் பிரவஷ்டம் தர்மஸ்ய மகாத்மனஹ சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசித்வார சுதஹ. அவனுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவனுக்கு சுதஹ குழந்தையே இல்லப்பா. எவ்வளவு நாள் ஆழ்ந்தான்? நாராசி துவாதசகரம் மீன்ஸ் 16,000 வருடங்கள் வாழ்ந்த ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஒரு சுதன்னா குழந்தை, ஒரு குழந்தை இல்லை, வாரிசு இல்லாம போயிட்டான். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டான். யாரு? தசரத மகாராஜா. பாருங்கோ, அதனால காஞ்சி பெரியவா சொல்லுவா, குறையாத நிலவில்லை குறைவில்லாத வாழ்வில்லை. யாருன்னா ஒருத்தர் கிட்ட போய் கேட்டு பாருங்க, சுவாமி எனக்கு குறை, இந்த உலகத்திலேயே யாருக்குன்னா குறை இல்லையா? பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அவனுக்கும் ஒரு குறை இருக்கும். என்ன? ஷேர் மார்க்கெட்ல போட்டது வந்துச்சா இல்லையான்னு தெரியலையே, எவன்னா நைட்டோட நைட்டா எடுத்த ஏதோ தூக்கிட்டு போயிடுவானா. எல்லா நேரத்திலும் பணக்காரன் வந்து ஏழை வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாதவாளே இல்லை. ஆனா அந்த பிரச்சனையா பார்க்காம நம்ம என்ன பண்ணிடணும், பிரச்சனையை பகவான் கிட்ட கை கொடுத்துடணும். பகவானே, நீ கொடுத்த உலகம், நீ கொடுத்த பிரச்சனை, இந்த நீயே வச்சுக்கோ உனக்கு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆயிடும், பிரச்சனை இல்லாம இருக்கும். இதை காட்டுறதுக்கு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாரு, தனக்குத்தானே ஒரு பிரச்சனையை ஏத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தொண்டை வலிக்குது, கேன்சர்ன்னு நினைக்கிறேன் அப்படின்ற. உடனே பக்கத்துல இருக்கிற சாதுக்கள்லாம் சொல்றாங்க, அங்க இருக்கிற மக்கள்லாம் வர பக்தர்கள்லாம் சொல்றாங்க, டாக்கூர். அவங்க பெங்காலில வந்து நம்ம குரு மகாராஜ் நீங்க சொல்ற மாதிரி அவங்க டாக்கூர்னு சொல்லுவாங்க. குரு மகாராஜா டாக்கூர்
நீங்களே உங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாமே, காளி கிட்ட போய் கேளுங்களேன் அப்படின்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் கேட்கலான்னு பாக்குறேன், இங்க யாரும் நிறுத்துறா, என்னால கேட்க முடியல. ஏன்னா பிரச்சனை ஒண்ணு வந்ததுன்னா இன்னொன்னு வரும்பா. நான் இந்த பிரச்சனையோடய சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கும்போதுதான் எனக்கு காளி தேவி என் கூடயே இருக்கிறத நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற. இததான் குந்தி தேவியும் உணர்ந்துட்டாங்க. குந்தி தேவியும் அதே தான் கேட்கிறாங்க, பகவானே எனக்கு பிரச்சனையா கொடு எனக்கு. ஏன் நீ பிரச்சனையை கொடுக்க எனக்கு என்ன ஆயிடுதுன்னா உன்னை நான் நினைச்சுட்டே இருக்கிறேன். அதனால ஸ்நேகபாசம் வினம் சிந்தி விஷ்ணேஷு பாண்டவேஷு ச. எங்க படிச்சோம்? பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல படிச்சோம். ஸ்நேகபாசம் வினம் சிந்தி விஷ்ணேஷு பாண்டவேஷு ச. எனக்கு கௌரவர்கள் பக்கத்துல இருந்தும் பாண்டவர்கள் பக்கத்துல இருந்தும் எனக்கு கட் ஆஃப் பண்ணு சுவாமி, இந்த பந்தம்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா அதுக்கு பதில் என்ன போடு, பிரச்சனையை கொடுத்துரு. ஏன்னா கண்ணா நான் உன்னை நினைச்சுட்டே இருக்கேன். பிரச்சனைன்னு வந்தா கண்ணாணி எங்க இருக்க, கண்ணாணி எங்க இருக்க நினைச்சுட்டு இருக்கேனே. அந்த மாதிரி நம்மளும் இனிமே பிரச்சனை வந்தா கஷ்டப்படக்கூடாது. பகவானே என்ன அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பகவான் நாமத்தை ஜபிக்கணும். ஜபிக்க 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 என்ன தெரியுமா ஆகும், பிரச்சனை அப்படியே மலை மாதிரி வரும், மடு மாதிரி ஓடி போயிடும். சோ ஆனா இது தெரியாது தசரத மகாராஜா. பாவம் அன்னைக்கு நம்ம உபன்யாசத்தை கேட்கல போல இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார். சிந்தையான் மாச தஸ்யைவ வித்திரா சாரதி. மகாத்மா அப்படியாவட்ட அந்த தசரத மகாராஜா சிந்தையா மாச நன்னா யோசிக்கிறான், என்ன பண்ணலாம், நான் என்ன பாவம் பண்ணு, எனக்கு ஏன் குழந்தையே பிறக்கல அப்படின்னு யோசித்து அவர் என்ன பண்றாரா, எல்லா ரிஷிகளையும் அங்க இருக்கிற மந்திரிமார்களையும் கூப்பிடுறார். சுயஜ்ஞம் வாமதேவம் ச ஜாபாலா மிதஸ் கஷ்யபாம் புரோஹிதம் வசிஷ்டம் ச ஏசான்யே த்விஜசத்தமா. எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டுட்டார். வாமதேவர், வசிஷ்டர் முதலான எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு ராஜா சொல்றார், பாருங்க ராஜா ஆல்ரெடி ஏதாவது முடிவு எடுத்திருப்பார். அதையும் கரெக்டா வால்மீகி சூச்சகமா சொல்றார். எப்பவுமே நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டா உடனே போற்றக்கூடாது, அடுத்தவா கிட்ட கேட்கணும். அவ ஏதாவது ஒரு பதில் சொல்லுவா, அதுல நல்லது கெட்டது இருக்கான்னு ஆலோசித்துட்டு அதுக்கப்புறமா சுவாமி அடியேன் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இது பரவாயில்லையா அப்படின்னு கேட்கணும். அப்ப அவங்க ஒத்துண்டாங்கன்னா ஓகே, ஒத்துக்கலையா ஓகே, அப்ப அது தப்பு இருக்குன்னு ஒத்துக்கணும். அதையும் ஒரு பெரிய விஷயம். அதனால தசரத மகாராஜா பாருங்க எவ்வளவு பெரிய ராஜா, எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, எனக்கு இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க எல்லாம் என்ன உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படின்றார். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, சுவாமி நீங்க சொல்லுங்க. தசரத மகாராஜா உங்களுக்கு தெரியாது இல்லையே, 60,000 வருஷம் வாழ்ந்து இருக்கீங்க, எத்தனை ரிஷிங்க கூட வாழ்ந்திருக்கீங்க, எத்தனை சொல்யூஷன் எடுத்திருப்பீங்க, எத்தனை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பேன், அதனால நீங்க சொல்லுங்கன்றாரு. அப்ப தசரத மகாராஜா வாய் திறந்து சொல்றாரா, மமலாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம். எனக்கு துக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா ராஜரிஷிகளே, உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, என்ன நான் லாலனம் பண்ணறதுக்கு, லாலனம்னா விளையாடுறதுக்கு, நான் கொஞ்சி விளையாடுறதுக்கு புத்திரார்த்தம் நார்த்திவை சுகக, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே சுவாமி. குழந்தை இருந்தா தானே எனக்கு அப்புறமா என்னுடைய ராஜாங்கத்தை நான் கொடுக்க முடியும். ஏன்னா இது எவ்வளவு பெரிய வம்சம், இக்ஷ்வாகு வம்சம்ன்றது மாந்தாதா திலீபன் அசமஞ்சசன் பகீரதன்ற பெரிய 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 மகாராஜாங்கள்லாம் இருந்த இடமாச்சே. அந்த வம்சத்துல பிறந்த நான் தசரத மகாராஜா, இன்னைக்கு என்னுடைய வம்சம் என்னோட நின்று போயிடும் போல இருக்கே, பயமா இருக்கே, எனக்கு அப்புறமா குழந்தை இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறார். அதனால சொல்றார், மமலாலஸ்ய மானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். எனக்கு என்ன பண்றேன்னு நான் யோசிக்கிறேன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் சுவாமி, அதனால நான் என்ன பண்றேன், பிராயஷ்சித்தமா ததர்த்தம் ஹயமேதாய. ஹயம் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம், மேதா அப்படின்னா புத்தியை வைத்து யஜ்ஞத்தை வளர்க்கிறேன் அப்படின்னா, ஹயமேதம் அப்படின்னா அஸ்வமேதம்ன்ற யாகத்தானா நடத்தலான்னு நினைக்கிறேன் சுவாமி. பாருங்க இவரே சொல்லிடலாம்ல, this is to order that in Dasharatha Maharaja has announced that we are going to conduct a Ashwametha Yaga அப்படின்னு போட்டு ஒரு சர்க்குலர் போட்டு அமிச்சா அத்தனை மந்திரிமார்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா தசரதன் என்ன சொல்றான், நான் பண்ணலான்னு அடியே நினைக்கிறேன், உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற. அதுதான் வினயம். வித்யா ததாதி வினயம். நிறைய வித்யா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இறங்கிடுவார். ஏன்னா அது வினயத்தை பார்க்கணும்.
ததகம் எஷ்டுமிஷ்சாமி சாஸ்திர திருஷ்டே கர்ணனா, உங்ககிட்ட இருந்து அபிப்பிராயம் வாங்குறதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்றார் தசரத மகாராஜா. உடனே எல்லா சாதுங்களுக்கும் சந்தோஷம். ஏன் 60,000 வருஷம் இவர் ஆண்டுட்டார். இப்ப நான் யோசிச்சாரே குழந்தை இல்லையே இனிமேல் பெற்றுக்கணும்னு, அப்புறமா அடுத்த வாரிசு வேணும்னு யோசிச்சாரே அப்படின்றதுக்காக ததஸ்வாது ததசாது சாது சாது அப்படின்னா வெரி குட் வெரி குட் எல்லாரும் சொல்றாலாம். இப்ப குழந்தைங்கள்லாம் கூட ஏதாவது ஆன்சர் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல சொல்லுவா வெரி குட் எக்ஸலன்ட் சூப்பரா சொன்னடா அப்படின்னு. அதே மாதிரி அங்க இருக்க சாதுலாம் சொல்றாலாம் சாது சாது ரொம்ப நம்பரும் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது, அப்படியே பண்ணுங்க ராஜா பண்ணிடுங்க அப்படின்றாரு. உடனே ராஜா என்ன பண்றாரு, அப்பா இப்ப மந்திரிகள்லாம் ஒத்துண்டாங்க, ரிஷி வாமதேவர் ஒத்துண்டாரு, இந்த பக்கம் ஜாபால மகரிஷி ஒத்துண்டாரு, எல்லா ரிஷிகளும் ஒத்துண்டாங்க, நம்ம அஸ்வமேத யாகம் நடத்தலாம் அப்படின்னுட்டு யாரை கூப்பிடுறது? இப்ப அயோத்தியால தசரத மகாராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற குலகுருவா இருக்கிறவர் வசிஷ்டரும் வாமதேவரும். இவங்களை கேட்காம பண்ண முடியாது, இவங்களை கேட்டு ஒப்பீனியன் வாங்கியாச்சு, அவங்களும் பண்ணலாம் சொல்லிட்டா இப்ப யார் பண்ணுறது? அவங்க தான் பண்ணணும். இதுக்கு உடனே தசரத மகாராஜா தன்னுடைய அரண்மனையிலிருந்து அவருடைய இல்லத்துக்கு கிளம்புறார். கார் அம்பாசிடர் கார் மாதிரி அவருடைய ரதத்துல உட்கார்ந்து போறார். ரதத்தை யார் ஓட்டுறான்னா சுமந்து மகர்ஷி. அந்த சுமந்திர சொன்னேன் பாருங்க, அவரே ஓட்டுறார், மந்திரியே. அப்ப என்ன சுவாமினா மந்திரிகளே டிரைவரா இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த ராஜதந்திரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த ராஜதந்திரத்துக்கு என்ன பண்ணுவான்னா, மத்த யாருன்னா வச்சா ராஜா என்ன பண்ணுவார், யார் கூடனா ஒண்ணு பேசிட்டு இருப்பா, அதை யாருன்னா இந்த டிரைவர் ஒற்றனா உட்காந்து பக்கத்து ராஜாக்கு சொல்லிடுவான். அதனால என்ன பண்ணுவா, மந்திரிமார்களையே சாரதியா டிரைவரா உட்கார வச்சுடுவான். இப்ப சுமந்திரர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு அவரே ரதத்தை ஓட்டின்னு இருக்கார். ஓட்டும் போது சுமந்திரர் ஒரு கதையை சொல்றார். என்ன கதை? அதுதான் பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதை. அந்த கதையை சொல்லி தசரத மகாராஜாவுக்கு ஒரு ரீகால் பண்றாரு. சுவாமி இப்படி ஒண்ணு நடந்தது, நீங்க மறந்துட்டே, நான் இப்ப சொல்லிடுறேன் அப்படின்றார். ஏதத் ஸ்ருத்வா அகம், இது வந்து நவமஸ்கந்தத்துல முதல் ஸ்லோகத்துல நான் சொல்றேன். ஏதத் ஸ்ருத்வா சகஸ் சூர்யோ ராஜர்ஷோ இதம் பிரவீத் சூயதாம் ததப் புரோ விருத்திம் புரோ புராணே ச மயா ஸ்ருதம். பகவானே தசரத மகாராஜா, எனக்கு முன்னாடி ஒரு காலத்துல எனக்கு ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்க, அதை நான் கேள்விப்பட்டேன், அது கரெக்டான நான் இப்போ உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்றார். உடனே தசரத மகாராஜா நினைச்சார், மந்திரி என்ன இப்ப இங்க ஏதோ கேட்கிறாரு, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னாரா. அதுக்கு அவர் சொல்றார், ரிஷித்வாக்பீர் பதிஷ்டோயம் புராவிருத்தோ மயா ஸ்ருதம் சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதாம். சனத்குமார மகர்ஷி உங்களுக்கு ஒரு காலத்துல குழந்தை 4 பேர் பிறப்பான்னு உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காராமே அப்படின்னார். தசரத மகாராஜா தூக்கி போட்டார். ஆமாம்பா, முன்ன ஏதோ ஒரு காலத்துல எனக்கு வரம் கொடுத்தார், நானும் மறந்துட்டேன், ஆனா நீ இப்ப ஏன் அதை ஞாபகம் வச்சுருக்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த ரிஷி என்கிட்ட சொன்னார், இது மாதிரி தசரத மகாராஜாவுக்கு நான் வரம் கொடுத்துருக்கேன், அதனால அவர் கஷ்டப்பட வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாருங்க, இதுவும் ஒரு சாதுரியம். சுமந்திரருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அப்ப தசரத மகாராஜா கஷ்டப்படும் போது, அவர் கஷ்டப்பட்டு இருக்கும் போதே போய், ராஜா உங்களுக்கு 4 குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன ஆயிடும், நீ யார மந்திரி அப்படின்னு சொல்லி தலையை வெட்டிடுவார். அப்ப என்ன, அவர் வாயால வரட்டும் ராஜா கிட்ட இருந்து. அதுக்கப்புறமா எப்ப ப்ராப்ளம்னு ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்களோ அப்பதான் நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ராப்ளமே சொல்ல மாட்டான். இவன் என்ன பண்ணுவோம், முந்திரி கொட்டை மாதிரி சொல்யூஷன் கொடுத்துட்டே இருப்பான் பாருங்க. அது என்ன ஆகும், பக்குவமே படாது. இவனும் திருந்த மாட்டான், அவனும் திருந்த மாட்டான். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு தயிரை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பக்குவம் ஆகிற வரைக்கும் வைக்கணும். அது தோச்சு அது வைக்கிறா பாருங்க, அப்படியே பக்குவம் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும், எடுத்து கடாஞ்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தயிர் தோயாம போயிடும். அதே போல பக்குவமா வரும்போதுதான் நம்ம அதை எடுத்து சொல்லணும். அதனாலதான் அதுக்கு பேரே மந்திரிமார்கள் சொல்ற ஆலோசனை. சோ சுமந்திரர் என்ன பண்றார், தசரதனுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருத்து, இப்ப அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் அவரே எடுத்துட்டார். இப்ப மந்திரிமார்கள் கிட்ட ஆலோசனையும் பண்ணிட்டார். இப்ப இதுதான் கரெக்ட், ஆஸ் அ மினிஸ்டர் ஐ ஹாவ் டு கைட் யூ, சோ ஹி இஸ் இன்ஃபார்மிங். அவர் சொல்றார், பகவானி இது மாதிரி ஒரு காலத்துல சனத்குமார மகரிஷி உங்களுக்கு வரம் கொடுத்திருக்கார், அப்படி கொடுக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னார் என்கிட்ட, அதை உங்ககிட்ட சொல்ல அபிப்பிராயம் படுறேன் அப்படின்ற. உடனே அவர் கேட்கிறார், என்னப்பா அதுன்னாரு.
காஷ்யபஸ்சது புத்ரோசி விபாண்டோ ஸ்ருதி இதி. ஒரு காலத்தில் கஷ்யப மகர்ஷின்னு ஒருத்தர் இருந்தார். ஏன் இவருக்கு கஷ்யப மகர்ஷின்னு பேர் வந்ததுன்னா, பஷ்யப ஏவ கஷ்யப இதி வதந்தி. அவர் பார்த்துட்டே இருப்பாராம், இந்த உலகத்துல என்ன நல்லது நடக்கிறது, பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். அதனால அவர் பேர் என்ன, பார்த்துட்டே இருந்ததுனால அவர் பேரே பார்ப்பான் அப்படின்னு மாறி போயிடுது. அந்த பார்ப்பான் தான் கஷ்யபர். அந்த கஷ்யப மகர்ஷிக்கு விபாண்டன் அப்படின்ற ஒரு பையன் இருந்தான். இந்த விபாண்டனுக்கு ரிஷ்யசிங்கர் அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்தது. அந்த ரிஷ்யசிங்கரை கம்பநாட்டாழ்வார் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கலைக்கோன் மகரிஷி அப்படின்றார் அவருடைய கம்பராமாயணத்துல. அப்படியாப்பட்ட அந்த ரிஷ்யசிங்கர் பெரிய ஞானி, பெரிய வைதிக சம்பிரதாயத்துல பிறந்தவர், நிறைய இதுவெல்லாம் பண்ணியிருக்கார். அவரை வைத்து உங்களுக்கு புத்திரகாமேஷ்டியாகம் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், 4 குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சனத்குமார மகரிஷி என்னிடம் சொல்லி இருக்கின்றார் அப்படின்னுட்டார். இப்ப தசரத மகாராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா இது, ஆல்ரெடி ஆஸ்தான கவியா மந்த்லி பேமெண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஹானரீரியமா 2 பேர், யாரு, வசிஷ்டர், வாமதேவர். இப்ப இவங்க இருக்கும்போது நம்ம இன்னொரு ரிஷியை கூப்பிட்டோம்னா அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. 2வது யாரோ ஒருத்தரை கூப்பிட சொல்றீங்களே, இது நல்லதா அப்படின்ற. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம இன்னொரு சின்ன இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். ரிஷ்யசிங்கர்ன்றவர் யார் அப்படின்னா, ஒரு பெரிய தபஸ்வி. அவர் போய் தபஸ் செய்து 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 எதற்காக நாம் தபஸ் செய்தோம்னே மறந்துட்டார். ஆனா அவர் தபஸுடைய பலனா பிரம்மா வந்து நிக்கிறார். அவர் பிரம்மா வந்து நிற்கும் போது கேட்கிறார், உனக்கு ஏதாவது வரம் வேணுமா, கேட்டு வாங்கிக்கோப்பா அப்படின்றார். அப்ப பிரம்மா சொல்றார், எனக்கு வாங்கறதுக்குன்னு எதுவுமே இல்லை, நீங்க கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்லை, அதனால என்னுடைய தபஸ் எல்லாம் இந்த உலகத்துக்கு போயிடட்டும் அப்படின்னார். அவர் எந்த இடத்துல தபஸ் பண்ணாரோ அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டாராம். அந்த இடத்துல இருந்த அத்தனை ஜீவராசிகளும், அவர் பண்ணது ஒரு காட்டுக்குள்ளாரு, அந்த காடே தபஸ் பூமியா மாறி போயிடுது. இன்னைக்கும் அதுக்கு சத்திய பிரமாணமா அந்த இடம் இருக்கு. எங்க இடம்னு ஒரு ஆச்சரியமா நம்மளுக்கு சுவாமி அது எங்கன்னு சொல்லிடுங்க, சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்கன்றீங்க. இந்த ரிஷ்ய ஸ்ருங்கர் தபஸ் செய்த இடம்தான் ஸ்ருங்கேரி அப்படின்னு மாறி போயிடுது. ரிஷ்ய ஸ்ருங்கர் ஸ்ருங்கேரி அப்படின்னு மாறி போயிடுது. இது எப்படின்னா, சங்கர பகவத் பாதால் நர்மதாவில் இருக்கக்கூடிய கோவிந்த பகவத் பாதால போய் பார்க்கணும்னு காலடியிலிருந்து பிறந்து நடந்து போறார். போகும்போது அவர் போய் சேர்ந்த இடம் ஸ்ருங்கேரி. அவர் போய் பார்க்கிறார். அன்னைக்கு போகும்போது மழை பெய்யுறது. இப்ப சேலத்துல மழை பெய்யுது பாருங்க, அது மாதிரி பெய்யுது. பெஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு தவளை, கர்ப்பஸ்திரியா இருக்கிற ஒரு தவளை அப்படியே அந்த மழைக்கு பயந்து எங்கன்னா முழுகிட்டு போறோம், நம்ம குழந்தைங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட போதுன்னு சொல்லி அது அந்த மழையில ஒரு படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்கு. மழை கொட்டுது. பரம எதிரியா இருக்கிற அந்த தவளையோடைய எதிரியாரு, பாம்பு. அந்த பாம்பு போய் அதுக்கு கொடை பிடிக்குதான். ஏன் கொடை பிடிச்சதுன்னா, அந்த கர்ப்பஸ்திரியா இருக்கிற தவளைக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும்னு பாம்பு போய் தவளைக்கு கொடை பிடிக்குது. இப்ப இந்த மழை நடக்கிறது, தவளை நிக்கிறது, பாம்பு கொடை பிடிக்கிறது. அந்த இடத்துல சங்கர பகவத் பாதால் 6 வயசு குழந்தை போயிட்டு இருக்கான். போய் பார்க்கும்போது பார்த்தாரு, என்னடா இது, பரம சத்ருக்கள் கூட இவ்வளவு சிநேகிதம் பாராட்டின்னு இருக்காளே, இது ஏன்னு கண்ணை மூடி பார்த்தாராம். ரிஷசிங்கருடைய தபஸ் அங்க தெரிஞ்சதுன்னாரு. அதனால அவர் சொன்னார், என்னுடைய மடத்தை முதல் நான் இங்கதான் ஸ்தாபிப்பேன்னு சொல்லி சத்வாரி ஆம்நாய பீடத்துல முதல் பீடமா வந்தது ஸ்ருங்ககிரி. அப்படியாப்பட்டவர் இந்த ரிஷசிங்கர். யார் இவர் அப்படின்னா, சுமந்திரரே சொல்றார், இந்த ரிஷிசிங்கர் யார் அப்படின்னா, சாந்தா என்னும் பெண்ணின் கணவர் அப்படின்ற. யார் இந்த சாந்தா? இப்ப ரிஷிசிங்கரை பத்தி இவ்வளவு தொழில் சொல்லிட்டேன். சாந்தா யார் அப்படின்னா, அந்த சாந்தான்றவங்க அங்க தேசத்தை நாண்டு கொண்டிருந்தவர் ரோமஹர்ஷர் அப்படின்ற ஒரு ராஜா. இந்த ரோமஹர்ஷருக்கு ரொம்ப நாள் குழந்தையே பிறக்கல. அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னா ஒரு ராஜா கிட்டேயோ இல்ல நிறைய குழந்தை வச்சிருப்பா பாருங்க, அவங்க கிட்ட வந்து தத்து வாங்கிப்பா, இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. தசரத மகாராஜாவுக்கு முதலில் பிறந்த குழந்தை பெண். அந்த பெண்ணுடைய பேரு சாந்தா. இது நான் சொல்லல, வால்மீகி மகரிஷி சொல்ற. அந்த குழந்தை பிறந்த உடனே தசரத மகாராஜாவுக்கு என்னன்னா, ஆண் பிள்ளை பெற்றால் தானே அடுத்த வாரிசு.
பெண்ணா பிறந்துட்டா வாரிசு வந்து நம்ம ஏற்ற முடியாது. ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் ராஜாங்க ஆள முடியாது. அப்ப இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும் போது ரோமார்ஷருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கிறார். உங்களுக்கோ ஆண் குழந்தை தான் தேவை, பெண் குழந்தை பிறந்துருத்து, இந்த குழந்தைய என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு தத்து குத்துருங்க, எனக்கு குழந்தையே இல்லைன்னு ஒண்ணு அந்த குழந்தையை தத்தமாக கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்ததால் ரோமார்ஷர் என்ன பண்ணார், அந்த குழந்தைய வளர்த்து வந்தார். இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மனாட்டு பையன் வேணும்ன்றதுக்காக ரிஷிசிங்கரை போய் திருமணம் செய்து வைத்து அவருக்கு கொடுத்த அந்த நாடு தான் அங்க தேசம். அந்த அங்க தேசம் தான் தமிழ் அங்கம் சொல்றீங்களா, ஆண் இருந்து பங்களால கிடையாது. இந்த வங்காள மொழியில போய் பார்த்தீங்கன்னா ஆண் இருக்காது. ஆக்கு அபிராமா அப்படின்னா ஓபிராமான்னு. இப்ப வங்கம்னு இருக்கு பாருங்க, அது பங்கம்னு மாறிடும். இது சான்ஸ்கிரிட்ல பதஞ்சலியோடைய சூத்திரத்திலே இருக்கு. ஆண்னது ஓவா மாறலாம், வான்னது பாவா மாறலான்னு. அந்த வங்கம் தான் அங்கம்னது பங்கமா மாறி போய் தான் வங்கம்னு மாறி போயிடுத்து. அதுதான் வங்காள தேசம். அந்த வங்காள தேசத்துல இருக்கிற ராமாயணத்துல இந்த சாந்தாவுடைய சரித்திரம் பூரணமா இருக்கு. அதுக்கு எங்க இருந்து அவங்க எடுத்தாங்க, ஏன்னா வங்காளத்துல இருக்கவங்க அவங்களே கதை விட்டுட்டாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது சுவாமி. வால்மீகி மகரிஷியுடைய பாலகாண்டத்துல 9வது நவமஸ்கர் சர்க்கத்துல 27வது ஸ்லோகத்துல இருக்கு பிரமாணம். அங்க சொல்றாங்க, அங்கேஷு பிரதிதோ ராஜா பவிஷ்யந்தி மகாபலஹ தஸ்ய வியாகிருத கர்மாணி பவிஷ்யந்தி துராகுருணா. அங்க தேசத்தை அடைந்த அந்த நாட்டை ரோமார்ஷர் இந்த சிங்ககிரி ராஜாவுக்கு கொடுத்து அவருக்கு சாந்தா என்னும் பெண்ணை மணப்பெண்ணாக கல்யாணம் செய்து வைத்தார். இப்ப இதெல்லாம் இவர் சொல்றார். தசரத மகாராஜாக்கு தெரியாத, தான் புள்ளிய தான் தானே கொடுத்தார், தான் பொண்ணு. இதெல்லாம் கேட்டு இருந்தார். சரி சுமந்திரரே, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? அனாவிருஷ்டி சுகோஷோவை சர்வபூதவயாவக அனாவிருத்யாத் தூ விருத்யாம் ராஜசுக்க துக்க சமன்விதः. சுவாமி, இந்த சிங்ககிரி ராஜான்றவர் ரிஷிசிங்கர் பெரிய தபஸ்வி. அவர் எங்க போனாலும் நன்னா மழை பெய்யுமா, அதனால் ரோமஹர்ஷர் அவருடைய பொண்ணான சாந்தாவை கொடுத்துட்டார். அப்படி கொடுக்கும்போது சொல்றார், ரிஷிசிங்கேஸ்து ஜாமாதா. ஜாமாதா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றார். ஜாமாதான்னு என்ன தெரியுங்களா, மருமகன் அர்த்தம். அதனால்தான் சம்ஸ்கிருதத்தை சொல்லும்போது சொல்லுவா, ஜாமாதா தசமோ கிரக அப்படின்வா. நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ளை யாரு, 10வது கிரகம். இருக்கிறது 9 கிரகமா, இவர் 10வது கிரகம். அவர் சொல்லும் போது அந்த சுமந்திர சொல்றார், ரிஷ்யசிங்கஸ்து ஜாமாதா. ஏன் ஜாமாதா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, உன்னுடைய மகன், உன்னுடைய மருமகனா இருக்கக்கூடிய ரிஷிசிங்கன். அப்ப சனத்குமார மகரிஷி உங்களுடைய மருமகனாகிய ரிஷிசிங்கரை வைத்து இந்த யாகத்தை செய்தால் உங்களுக்கு புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் மந்திரிமார் சொல்றாரு, சுமந்திரர் சொல்றார் தசரத மகாராஜா கிட்ட, சுவாமி அதனால் இந்த இதுவை வந்து நீங்க வசிஷ்டரோ வாமதேவர்கிட்டயோ கொடுத்துறாதீங்க, இவர்கிட்ட கொடுங்கோ, அவர் கரெக்டா ஹோமத்தை செஞ்சு வைப்பாருன்றாரு. உடனே அப்படியே ஆகட்டும்னு போய் இவர்கிட்ட கேட்கிறாரு. யாரே, வசிஷ்டர் வாமரிஷி கிட்ட. அவங்களும் சொல்றாங்க, ததாஸ்துப்பா, நல்லதுதான். நல்லது யார் பண்ணா என்ன, தசரதா உனக்கு நல்லது நடக்கணும் தானே நாங்களும் வேண்டுறோம். அதனால உனக்கு நல்லதுதான் நடக்க போறது, நல்லா நடக்கட்டும், தப்பே கிடையாது. சாந்தாம் சாந்தேன மனசா ராஜா வருஷ தபக ரிஷ்யசிங்கோ மகாதேஜ சாந்தாயா சகபாரியயா. அவரை போய் நீ அழைச்சிட்டு வா அப்படின்றார் வசிஷ்டரும் வாமரிஷியும். உடனே அங்க தேசத்துக்கு போறார். யாரு, தசரத மகாராஜா அயோத்தியால இருக்கார். அவர் என்ன பண்றார், சுமந்திரர் தசரத மகாராஜா 2 பேரும் ரோமஹர்ஷர் கிட்ட போய், ரோமஹர்ஷரே உங்களுடைய பொண்ணு தான் சாந்தா, உங்களுடைய மருமகன் தான் இவர் ரிஷிசிங்கர். ஆனா எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால உங்க குழந்தைங்க 2 பேரையும், உங்க மருமகனையும் உங்க மாட்டு பொண்ணையும் 2 பேரையும் எங்க வீட்டுக்கு அயோத்தியாவுக்கு அனுப்பிச்சு வைங்கோ. சில காலம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, கொஞ்ச காலம் எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால அவங்களை அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அவங்களை நல்லபடியா வச்சிருந்து திரும்பவும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்றார். ஸ்ருத்வா ராஜ யஜ்ஞோ தத்வாக்யம் மனசி விசிந்தய தம் ராஜா தசரதோ யுதிஷ்காம கிருதாஞ்சலி. உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி ஆகட்டும் அப்படின்ற அவர் சொன்ன பிறகு உடனே இப்ப சாந்தாவையும்
ரிஷிசிங்க மகாராஜாவும் 2 பேரையும் அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து 1 வருட காலம் நல்லா வச்சிருக்காரு. ஏன்னா சில தசரத மகாராஜா மனசுல நினைக்கிறாரா, மேபி முதல் பிறந்த குழந்தைய நான் வந்து பிறருக்கு தத்தம் கொடுத்ததுனால அந்த பெண் விட்ட சாபமா இருக்கலாம், இல்ல நமக்கே எதனா பித்திருக்கள் ஏதாவது நமக்கு என்னடா இது முதல்ல ஒரு குழந்தை இப்படி பண்ணிட்டீடான்னு ஏதாவது சாபம் விட்டுருப்பா, யாருக்கு தெரியும், அதனால எனக்கு குழந்தை பிறக்காம இருந்துக்கோகோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஏவம் சதேவ பிரபாய பூர்வம் கதிதவான் கதாம் சனத்குமாரோ பகவன் புராதேவ யுகே பிரபு சத்வம் புருஷ சாதூர்லோ தமசானுன சுமந்திரோ வச்சனம் ஸ்ருத்வா ரிஷ்டோ தசரதாத் அபவத். தசரத மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அதே பிரகாரம் போய் கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி அந்த கூட்டிட்டு வந்து சாந்தபுர சகாத்மா பத்யை பிரபத்யை யத்ர சத்விஜஹ, அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட சொல்றாரா, நீங்க அப்படியே வச்சிருங்கோ, அந்த குழந்தைங்க 2 பேரையும் அயோத்தியால ஒரு ரூம் கொடுத்து நல்லா பாதுகாத்து வந்துட்டு இருக்க. அப்படி பாதுகாத்துட்டு இருக்கும்போது ரோமஹர்ஷருக்கும் சந்தோஷம், பரவாயில்ல ராஜா கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டாருன்னு அவர் சொல்றார். 1 வருட காலம் இப்படியே போகுது. 1 வருடம் முடிஞ்ச பிறகு வசந்த காலம், வசந்த காலம்னு சித்திர காலத்துல, அந்த சித்திர காலத்துல சித்திர வெயில் தொடங்கிடுத்து. அப்ப தசரத மகாராஜாவுக்கு ஒரு இது சொல்றார். அந்த ரிஷியை கூப்பிட்டு சொல்றார், எனக்கு ஒரே ஒரு கஷ்டம், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ததக்காலே பகுதிதே கஸ்மின்சித் சுமந்திரே ஹரே வசந்தே சமனுப்ராப்த்ய யஜ்ஞோ ராஜோ யஜ்ஞமனோ அபவத். எனக்கு மனசுல ஒரே ஒரு இதுப்பா, எனக்கு அஸ்வமேத யாகம் நடத்தணும்னு ஒரு ஆசை இருந்தது, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், அதனால நீங்க எனக்கு நடத்தி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னா அஸ்வமேத யாகம்ன்றது ஒரு பெரிய யாகம். அஸ்வமேத யாகத்தை பத்தி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா உள்ளார போலாம். அஸ்வமேத யாகம்ன்றது ஒரு அதுக்கு வேதத்துல இருக்கு. நீங்க பிருகதாரண்யக உபநிஷத்துல போய் பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலே வரும் உஷாவா அஸ்வஸ்யமேத்யஸ்ய ஷிரஹ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஒரு குதிரை இந்த மாதிரி இருக்கணும், வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு குதிரை, அதுக்கு வால் இப்படி இருக்கணும், கழுத்து இப்படி இருக்கணும், அதுக்கு இதுவெல்லாம் உடம்பெல்லாம் இவ்வளவு ஆஜானு பாகுவா இருக்கணும், உடம்புல எந்த ஹீனமும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற அந்த குதிரைய அந்த ராஜா என்ன பண்ணுவார், ஒரு ஹோமம் வளர்ப்பார். அந்த ஹோமம் வளர்த்து அந்த குதிரையை 3 முறை அப்படி சுத்தி வர சொல்லிட்டு அந்த குதிரையை அனுப்பிச்சு வச்சுடுவார். இப்ப இந்த குதிரை எந்தெந்த ராஜாங்கத்துக்கெல்லாம் போதோ அந்தந்த ராஜாங்கெல்லாம் இந்த குதிரை அனுப்பிச்சாரு பாருங்கோ, அவருக்கு அடிமை. அடிமைனா கப்பம் கட்டணும், இல்ல அந்த ராஜா சொல்றபடி கேட்கணும். அப்படி சொல்லி இந்த குதிரையை அனுப்பிச்சு வைப்பா. இப்ப இந்த குதிரை கடைசியா 1 வருட காலங்கள் சுத்தி முடிச்சுட்டு திரும்பி வரும் பாருங்க. வந்த உடனே அதே ஹோமத்தை, அது வரைக்கும் இந்த ஹோமத்தை நிறுத்தக்கூடாது. இல்ல இந்த குதிரை போயிடுத்தேன்னு நிறுத்திட்டு கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுங்கன்னு, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது குதிரை வந்த பிறகு அதை திரும்பவும் 3 முறை சுத்த சொல்லி அதை பலி கொடுப்பான். அப்படி கொடுத்து அன்று இரவு அந்த ராஜா தானே இந்த ஹோமத்தை பண்றான், அந்த ராணி அந்த குதிரை கூட நைட்டு படுத்து தூங்கணும். இது என்ன சுவாமி இப்படி ஒரு கஷ்டம் வேணா, அது வேதத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த குதிரைக்கு அதுக்கப்புறமா அதுக்கு வப்பகான்னு எடுப்பாங்க. அந்த குதிரையோடைய இதுவை எடுத்து அதை வந்து அந்த ஹோமத்திலேயே போட்டு பூர்ணாகுதி கொடுத்தா குதிரையோடைய இது. ஏன் இதை சொல்றேன்னா, வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, சுவாமி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சில பேர் கேட்பா. ஏன் சுவாமி இதெல்லாம் உயிர் பலி எல்லாம் கொடுக்கலாமா? உயிர் பலி கொடுக்கறதுல சிலது, இப்ப ஐயன் பேசிக்கிட்டே இருந்தேன், நீங்களே பாத்தீங்க, ஒரு இந்த விட்டில் பூச்சி நேர வாயில வந்துருது, நான் இப்படிதான் தத்தி விடணும், வேற வழி இல்லை, அது உயிர், நாம் ஈஷாவாசிய விதக்கு சர்வம், அந்த இடத்துல பகவான் இருக்கா, அதை எடுத்து நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா என் வாயில போயிட்டு நான் பேச முடியாது. அப்ப என்ன பண்ண, எடுத்து இப்படி வச்சுட்டு தான் நான் பேச முடியும். அதே போல உலக நன்மைக்காக நாம் ஏதோ ஒரு இது வந்து வேதத்திலயும் இருக்கு. சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்மஹத்யயாம் ஹயஸ்வேமவ யாஜம் யஜேத் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. எல்லா விதமான பாவங்களையும் நாம் போக்கிவிட வேண்டும் என்றால் அஸ்வமேதம்ன்ற யாகம் பண்ணேல்னா எல்லா விதமான பாவமும் போயிடுவோம் அப்படின்றார். மகாராஜாவா இருந்த பதவியில இருக்கிறவா எல்லாமே இதை பண்ணுவா. ராமர் பண்ணியிருக்காரு, இத அஸ்வமேதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹரிச்சந்திர பிரபு பண்ணியிருக்கார். ஏன் அப்படின்னா உலக நன்மைக்காக ஒரு ஜீவனை கொடுத்துட்டோம்னா, இப்ப குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும்,
பிறந்த உடனே அதுக்கு காது குத்துறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்கா பாருங்க. எதுக்கு சுவாமி காது குத்தணும்? குழந்தை அழகா நல்லா கொழுக்கு மழுக்குன்னு இருக்கானே, அவன் அழகா பப்பீஸா அழகா குட்டியா இருக்கானே, செல்ல குட்டியா இருக்கானே, அவனுக்கு ஏன் காது குத்துறேன் அப்படின்னா, பகவானே எந்த விதமான அங்க ஹீனங்களும் இல்லாமல் எனக்கு ஒரு அழகான பொக்கிஷமான குழந்தைய கொடுத்தியே, அவனுக்கு ஒரே ஒரு ஹீனம்னா இருக்கட்டும், உன்னுடைய அனுகிரகத்துக்காகன்னு ஒரு பஞ்சிங் கொடுக்குறாங்க. அதுதான் காது குத்துறது. அப்ப ஒரே ஒரு இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஒன்னும் தப்பு கிடையாது, ஒரு ஹீனம் இருக்கிறதுனால. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் காப்பாற்றணும்னா ஒரே ஒரு ஜீவராசிய பகவானுக்கு திரும்ப கொடுக்கறது, அது யாகம் பண்ணணும். அப்படி யாகம் பண்ணா அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. உடனே நீங்க சுவாமி இப்படிலாம் நீங்க சொல்லலாமன்னு ஏன் மேலே தான் போட்ட போதே வேதம் சொல்லுதுன்னு சொன்னேன்னா, சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்ம ஹத்தியாம், பிரம்ம ஹத்தி தோஷம் வரைக்கும் அயமேதம் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணா நமக்கு பூர்த்தி ஆயிடும்னு இருக்கேன். அதனால இதை சொல்றார் தசரத மகாராஜா, எனக்கு நீங்க பண்ணி வைப்பேலா? யார்கிட்ட கேட்கிறார்? ரிஷிசிங்க மகாராஜ். அப்ப ரிஷிசிங்க சொல்றார், ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி சில பரிகாரங்கள்லாம் செய்யணும். இதுல ஒரு பெரிய சூச்சகமான ஒரு விஷயம் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். இவர் என்ன சொல்றார் ரிஷிசிங்கர், உடனே அஸ்வமேத யாகம் நான் நடத்துறேன்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி சில ஹோமங்கள்லாம் செய்யணும், யாக கிரியைகள்லாம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்றாரு. திருஷ்டும் மகசி ராஜேந்திர மனசே நிர்மிதே மம ரிஷ்யசிங்கோ புரஸ்கிருத்ய யஜ்ஞ கர்மோ பவராத். உடனே அவர் என்ன பண்ணார், பெரிய யாகசாலம் வளர்த்தி அந்த குதிரையை ஓட விட்டுட்டார். நான் சொன்ன பாருங்க, அதே மாதிரி அந்த குதிரையை வளர்த்து அதுக்கு அந்த ஹோமகுண்டத்தை வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டார். இப்ப இந்த குதிரை வந்து சேர்றதுக்கு முன்னாடி இதர யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டார். என்னென்ன யாகம் எல்லாம் பண்ணாருன்னு நம்ம வால்மீகி மகரிஷி அப்படியே ஒரு பட்டியல் போடுறார். என்னென்ன பண்ணார்னா, 7 நாள்கள் யாகம் செய்தாராம். முதல் யாகம் அக்னிஷ்டோமம் அப்படின்றது முதல் நாள் பண்ணாராம். 2வது நாள் உக்தம் அப்படின்ற யாகம் பண்ணாராம். 3வது நாள் அதிராத்திரம் அப்படின்ற யாகம் பண்ணாராம். அதுக்கப்புறமா ரிஷிசிங்க மகரிஷி தசரதனை கூப்பிட்டு சொன்னார், இன்னும் கூட சில ஹோமம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிஷ்டோமம் பண்ணாராம், ஆயுஷ் யாகம் பண்ணாராம், அதிராத்திரம் பண்ணாராம், அபிஜித் அப்படின்ற ஒரு யாகம் பண்ணாராம், விஸ்வஜித் அப்படின்ற ஒரு யாகம் பண்ணாராம், ஆப்தேயம் அப்படின்ற ஒரு யாகம் பண்ணாராம். இதெல்லாம் இவர் வால்மீகி மகரிஷி அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். கோவிந்தராஜர் என்ன பண்றார், இதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், இதுக்கு செஞ்சா என்ன பலன் அப்படின்லாம் சொல்றார். அவர் கோவிந்தராஜர் சொல்லும்போது சொல்றார், ஏன் இதெல்லாம் ரிஷிசிங்கர் செய்ய சொன்னாருன்னா, அங்க அயோத்தியால இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் நன்னா இருக்கணும்னு பண்ணா. வான்மழை தவறாது பெய்க, மன்னன் கோல் சிறக்க, எல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க, அதை அவர் செஞ்சு வச்சார். முதல்ல மக்கள் எல்லார்கிட்டையும் நன்னா இருக்கணும். அப்புறமா அங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற அந்த செடி கொடிகள், ஸ்தாவரங்கள், ஜங்கமங்கள், அதனாலதான் வேதம் சொல்லும் போது பாருங்க, நம்ம நன்னா இருக்கணும்னு எப்பவுமே வேதம் சொல்லல, எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படின்றா. ஷண்ணோ அஸ்வத் திபதே ஷண் சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே, 2 கால் 4 கால் 6 கால் 8 கால், இத்தனை ஜீவராசிகளும் நல்லா இருக்குன்றா. 2 கால்னா சன்னோ அஸ்தே விபதே, விபதம்னா 2 கால். 2 கால் பிராணி யாரு? நம்ம தான் 2 கால் தான் நடக்கிறோம். 2 கால் பிராணி எல்லாம் நன்னா இருக்கணும். சன்னோ அஸ்து விபதே ஏஷன் சதுஷ்பதே, 4 கால் பிராணி, ஆடு மாடு காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாரும் நன்னா இருக்கணும். அதனால்தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாம் உலகத்துல இருக்கவாளா நன்னா இருந்தான்னா என்ன ஆகும், நம்மளும் உலகத்துல இருக்கோம் நன்னா இருக்கும். அப்ப ரிஷிசிங்கர் என்ன பண்ணார், முதல்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நன்னா இருக்கணும், அயோத்தியால இருக்கிறவங்க எல்லாம் நன்னா இருக்கணும், அந்த நாட்டுல இருக்கிற கால்நடைகள் எல்லாம் நன்னா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அபிஜித் அப்படின்ற யாகம் எதுக்கு பண்ணான்னா, எதிரிகள் கூட இவனுடைய நீதியை பார்த்து அவன் நல்ல தசரதன், அவன் பக்கம் நம்ம பண்ணக்கூடாது, எந்த விதமான சண்டை போடக்கூடாதுன்னு நினைப்பாலாம். விஸ்வஜித்னா உலகத்துல இருக்கவ எல்லாருமே பாராட்டுவாளாம். அப்படி யாகம்லாம் செய்து இப்ப இந்த குதிரை திரும்ப வந்துருது. 1 வருஷம் ஆயிடுத்து, அந்த குதிரை திரும்பி வந்துருது. வந்த பிறகு உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாரும் அந்த குதிரையை பிடிக்கல. இதே இந்திரனா இருந்தா பிடிச்சிட்டு வருவான். இப்ப இந்திரன் இல்ல போல இருக்கு, அது பிடிக்காம வந்துட்டான். குதிரை வந்துருது. வந்த உடனே தசரத மகாராஜா சொல்றார், அஸ்வமேதே மகாயக்ஞே ராஜஸ்யஸ்த மகாத்மனஹ பரிக்ராமந்தி சாஸ்திரஸ்ய யதா சாஸ்திரம்.
ஒரு வேலையை செய்யும் போது ஒரு பூஜை, ஒரு விநாயகர் பூஜை தானே அப்படின்னு பார்க்கக்கூடாது. விநாயகர் பூஜையா இருந்தாலும் அப்படியே பயபக்தியோட செய்யணும். இல்லையே சுவாமி வெறும் மஞ்சள் தானே, வெறும் கல்லு தானே, வெறும் மண்ணு தானே அப்படி சொல்லக்கூடாது. அதனாலதான் சொல்லுவாங்க, மண்ணினாலே செய்திடினும் மஞ்சளாலே செய்திடினும். அவன் ஏத்துப்பான், பகவான் ஏத்துப்பான். அதனால பக்தி ஸ்ரத்தையோட அவன் இருக்கிறான். பகவான் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறவனே. அந்த மஞ்சள் இருக்க மாட்டானா, மண்ணுல இருக்க மாட்டானா, கல்லுல இருக்க மாட்டானா அப்படின்னு அப்படி பார்க்க கூடாது. அதுதான் நீங்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்திரத்துல இல்லாத வேற எங்கேயுமே இல்லை. சுவாமி பிரம்மானந்த மகரிஷி, அவர் மகரிஷி தான் உண்மையிலேயே. சப்த ரிஷிகள்ல அவரும் ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். சென்னை மடத்துல அவர் இருக்கார். அவர் கீழே மந்திர தீட்சை வாங்கினவர் சுவாமி யதீஸ்வரானந்த மகாராஜ். பின்னாடி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ண ஆர்டர்ல இருக்கார். அப்ப அவர் பிரம்மச்சாரியாவோ சன்னியாசியாவோ இருக்கார். அவர் அன்னைக்கு பூஜை பண்றார். பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது குருமராஜுக்கு அந்த சாமரம் வீசுறா பாருங்க. அடியன் கூட இந்த ஈவினிங் ஆரத்தில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கேட்டா, சுவாமி எல்லாம் பண்ணீங்க, அது என்ன கடைசியில ஒரு பாம் அப்படியே புசு புசுன்னு ஏதோ ஒண்ணு போட்டு, அதுக்கு பேர் சாமரம்னு பேர். பகவானுடைய இந்த ஆரத்தியே ஒரு பெரிய பொக்கிஷம். எல்லாம் அப்பதான் நம்ம கண்ணை மூடக்கூடாது, கண்ணை திறந்து பார்க்கணும். ஏன்? பகவானே ஒரு சாநித்தியத்தை நான் அப்படியே உணர்றனே. பஞ்சபூதங்கள்ல யார் அக்னி தத்துவமா இருக்காரோ, யார் ஆகாச தத்துவமா இருக்காரோ, யார் வாயு தத்துவமா இருக்காரோ, யார் ஜல தத்துவமா இருக்காரோ, யார் பிருத்திவி தத்துவமா இருக்காரோ, அத்தனை தத்துவத்தையும் உனக்கு நான் எடுத்துக்கிறேன், காமிக்கிறேன் அப்படின்ற. அதனாலதான் முதல்ல அக்னியை உயர்த்துறோம். இந்த கண்டன பாடும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல அக்னியை எடுத்துரும். அடுத்தது என்ன பண்றோம்? ஜல தத்துவம், அந்த சங்கில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. பகவானே இதுவும் உன்னுடைய அனுகிரகம் தானே, இதுலயும் நீ தானே இருக்கிற அப்படின்ற. அடுத்தது என்ன பண்றோம்? வஸ்திரம், அதை அப்படியே காட்டும் போது பாத்தீங்கன்னா காத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா பிருத்திவி, இந்த பூமியில இருந்து வந்தது தானே தாமரை, மண்ணு தானே, மண்ணுல இருந்து சேத்துல இருந்து தானே முளைச்சது. அந்த தத்துவத்தை காமிக்கிறோம். பகவானே இந்த மண்ணுல இருந்து இது எப்படி இந்த தாமரை முளைச்சதோ அது மாதிரி நானும் சம்சாரன்ற பந்தத்துல இருந்து தான் பிறந்தேன். ஆனா உன் பாதத்துல சேர்ந்த மாட்டேனா. இன்னைக்கு அந்த அம்மா இல்லை. இன்னைக்கு எப்பவுமே பாடுவாங்க, என்னது, எத்தனையோ மலர் இருக்க வெறும் துளசி மட்டும் நான் வைக்க. எவ்வளோ மலர் இருக்கு சுவாமி, எனக்கு எதுவுமே இல்லையே, வெறும் துளசி தானே எடுத்து போட்டேன். அதுக்கும் பகவான் சொல்றான், எஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். ஸோ அந்த தாமரையை காமிச்சு பகவானே பெரிய, மீதி எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட எடுத்துட்டு போறது இல்லை. ஆனா தாமரையை மட்டும் என்ன பண்றோம்? எடுத்துட்டு போய் வச்சு அவர் பாதத்துல சேர்த்து விட்டுறோம். பகவானே இந்த பாதத்துல எப்படி அந்த தாமரையை ஏத்துட்டியோ அதே மாதிரி என்னையும் ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு காமிச்சு, அடுத்தது காத்துக்கு அந்த சாமரம், அந்த சாமரத்தை எடுத்து போடும்போது என்ன பண்றோம்? அப்படியே பகவானே உன் சன்னிதானத்துல என்னையும் இந்த பக்தி பிரபாவத்துல ஐக்கியம் பண்ணிக்கோ அப்படின்னு வேண்டிக்கிறோம். அதுதான் கண்டனபவ அப்படின்ற ஒரு அந்த இது சுவாமி விவேகானந்தரே எழுதியிருக்கார் பாருங்க. ஒரு ரிஷிகள்லாம் எழுதுறான்னா அது சும்மா கிடையாது. அந்த வார்த்தைக்கு நீங்க தமிழ்ல அர்த்தம் புரிஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சுவாமி யதீஸ்வரானந்த மகாராஜ் என்ன பண்றார்? அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு, ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு லவலேஷம் ஏதாவது இருக்கத்தானே செய்யும். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருதான், நம்ம வெறும் சித்திரப்பட்டனமா இருக்கக்கூடிய இந்த குருமராஜுக்கு போட்டோல தானே பண்றோம், உண்மையிலேயே இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான். இதை யார் புரிஞ்சின்றாலும் இல்லையோ, கீழே அவருடைய குரு இருக்காரு, யாரு? சுவாமி பிரம்மானந்த மகராஜ். பார்த்தாரு, நான் உனக்கு காமிக்கிறேன்டா என் குருமராஜ் எப்படியாப்பட்டவர்னு காமிச்சாரு. இப்ப போட்டோல மட்டும் இல்ல, சைட்ல இருக்காரு, லெஃப்ட்ல இருக்காரு, ரைட்ல இருக்காரு, மேல இருக்காரு, எங்க பார்த்தாலும். இப்ப அவர் இருக்க இடத்துல தானே சாமரம் போடணும். பார்த்தாரு, இந்த பக்கம் போட்டார், அந்த பக்கம் போட்டார், அந்த பக்கம் போட்டார், சுத்தி சுத்தி போட்டு டபால் விழுந்துட்டார். அப்ப கேட்டாரா, இப்ப புரிஞ்சுதான் உனக்கு அப்படின்னு. ஏன்னா வேதம் சொல்றது, நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம் ந பயத பிரக்ஞம் நான் ந பகிஷ் பிரக்ஞம் ந பிரக்ஞம் நா பிரக்ஞம். எல்லாம் சைட்ல இருக்கார், ரைட்ல இருக்கார், லெஃப்ட்ல இருக்கார், மேல இருக்கார், கீழே இருக்கார். அவர் இல்லாத இடம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டார். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த மகாத்மாங்க நடத்திட்டாங்க, நாம அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார் அப்படின்னு. இதே போல இந்த மகாராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்தது. ஆஹா, நமக்கு இப்ப இந்த யஜ்ஞம் பூர்த்தி ஆக போகுதுன்னு சொல்லி அந்த குதிரையை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு ஹோமம் பண்ணிடலாமா அப்படின்றார். அப்ப ரிஷிசிங்கர் சொல்றார், இன்னும் கூட கொஞ்சம் யாகம்லாம் பண்ணணும்பா, பண்ணி வச்சுடலாம்னு சொல்லிட்டு உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்கிறார், பெரிய யாகசாலை வைங்க, பெரிய யாகசாலை. இப்பயும் ஆல்ரெடி யாகசாலை நடந்துன்னு தானே இருக்குன்னு, இன்னும் பெருசா வைங்கன்றாரு. காரிதா சர்வயே வைத்தே சாஸ்திர யஜ்ஞோ யஜ்ஞ கோதவித சோபார்த்தம் தஸ்ய யஜ்ஞஸ்ய காஞ்சனானாம் விருதாம் பவேத். பெரிய யாகசாலம் நடத்தி
வசிஷ்டர், வாமதேவர், ரிஷிகள் அத்தனை பேரும் உட்கார்ந்து, இதை ஏன் நான் சொல்றேன்னா மனசுல அப்படியே நினைச்சு பாருங்கோ, அதுவே ஒரு பெரிய தியானம். அந்த தியானம் பண்ணும் போதே நம்ம இப்பெல்லாம் யாகம் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு குதிரை வெட்டினீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரியில இருந்து ஒன்று குடிச்சிட்டு போயிடுவான். ஆனா மனசுல நடத்தினா யாரும் நம்ம மேல எஃப்ஐஆர் கூட போட முடியாது. அதனால பகவானி மனசுலயே நடத்திக்கோங்க, அந்த யாகத்தை நடத்தி பகவானி நீ இந்த இடத்துல கொடுன்னு சொல்ற. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த யாகத்தை நடத்தி ஒவ்வொருத்தருக்கா அபிஷ் கொடுக்குறாரு. அபிஷ்னா என்ன தெரியுங்களா, இந்த நம்ம குருமராஜோடைய பூஜையில பார்த்தீங்கன்னா ஹோமம் நடந்துட்டே இருக்கும். அப்ப பெரிய சுவாமிங்க எல்லாம் சன்னியாசிமார்கள்லாம் துறவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வில்வத்தை அந்த கீல நெய்யில தோச்சி மந்திரத்தை சொல்லி அவிர்பாகம் ஆஜ்ய பாகமா இருக்கக்கூடியதை நடுவுல விடணும். இப்படி கைய மிருகமுத்திரையில எடுத்துட்டு அப்படியே நடுவுல விடணும். இதுக்கு பேரு ஹவிஷ்ன்னு சொல்லுவா. அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு தேவதர்களுக்காக கொடுக்குறாராம். எப்படி ரிஷிசிங்கர் பெரிய மகாராஜா தபஸ்வி ரிஷி வேற, அவர் கொடுக்கிறார் ஹோமத்தை. அப்படி கொடுக்கும்போது ஓம் அக்னயே ஸ்வாஹா இதம் அக்னயே நமம அப்படின்றாரு. அக்னி நிக்கிறான். நம்மெல்லாம் பூஜை பண்ணோம்னா சும்மா நிப்பா, போட்டோ எடுப்பா. அவர் பூஜை பண்ண என்னன்னா அவரே வந்துட்டார். ஓம் சோமாய ஸ்வாஹா இதம் சோமாய. சோமன்னா யாருன்னா சந்திரன். சந்திரன் நிக்கிறான். இவர் பார்த்தார், என்ன சுவாமி நான் இங்க போடுறதா அங்க கொடுக்கறதா? என்ன இந்த ஒரு குழந்தைகிட்ட சொன்னேன், ஹோமம் எல்லாம் பண்ணா அக்னி வைக்கணும்ப்பா, அந்த அக்னி வச்சுட்டு இந்த வில்வத்தை நெய்ல போடணும்னு. ஒரு குழந்தை உடனே கேட்டான், சுவாமி அப்படிலாம் போட்டா இங்க போட்டா அங்க போய் சேருமா அப்படின்னு கேட்டான். நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்டேன், இங்க இருந்து நான் சென்னைக்கு ஒரு கொரியர் அனுப்பணும்ப்பா, இப்ப இந்த மாதிரி செல்போனை ஏதோ ஒன்று அனுப்பணும், நான் இங்க இருந்து அங்க அனுப்பணும்னா என்னப்பா பண்ணுறதுன்னு. அது ரொம்ப சுலப சுவாமி, இது கூட உங்களுக்கு தெரியல, கொரியர்ல போடுங்க நாளைக்கு போய் சேர்ந்துடும். நான் கேட்டேன், இங்க போட்டா அங்க எப்படா போகுது அப்படின்னு. அது கொரியர் பார்த்துப்பான், கமிஷன் எடுத்துப்பான். அதே தான்டா இங்கேயும், நீ இங்க அக்னியில போட்டனா அவன் பகவான் எடுத்துக்கிறான். அதுக்கு தான் இது முதல் ஸ்டாம்ப் போட்டுரும் பாருங்க. இப்ப இந்த கொரியர்னா கொரியர் சார்ஜஸ் போடுறீங்களா, அதே மாதிரி அக்னிக்கு தான் முதல்ல பண்ணும்போது அக்னயே ஸ்வாஹா இதம் அக்னயே நமம அப்படின்னும் போது அக்னிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கொடுத்துட்டோம். அடுத்தது இதம் சோமாய, சோமனுக்கு அக்னியை எடுத்துன்னு போய் கொடுத்துரு கொரியர் பர்சன். இவர் என்ன பண்ணுவார், எடுத்துன்னு போய் அதை கொடுத்துருவார். இதம் விஷ்ணவே ஸ்வாஹா, விஷ்ணுவை போடும்போது அக்னியில போடுறோம். அக்னி எடுத்துன்னு போய் என்ன பண்றாரு, கொரியர் பர்சனா எடுத்துன்னு போய் சேர்த்துடுறாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு தேவதர்களும் இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, குபேரன் எல்லாம் வந்துட்டா. இப்ப ரிஷிசிங்கர் பாக்குறாரு, ஒவ்வொருத்தருக்கும் போடலான்னு பார்த்தா இவாளே நிக்கிறாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கையில நீங்களே வச்சுக்கோங்கன்னு கையிலேயே கொடுத்துட்டு இருக்காராம். அப்ப எல்லா ரிஷிகள், இப்ப இந்த தேவர்கள்லாம் வந்துட்டாங்க. இங்க அவரெல்லாம் போட்டு இருக்கும்போது ஓம் பிரம்மணே ஸ்வாஹா இதம் பிரஜாபதயே நமம அப்படின்னாரு. பிரம்மா நிக்கிறார். யாரு, சாக்ஷாத் 4 முகம், தாத்தா, தாடி வளர்ந்திருப்பார், அவர் நிக்கிறார். இப்ப பிரம்மாவை பார்த்த உடனே மற்ற மகரிஷிகள்லாம் ரொம்ப நாளா ஒரு டவுட் சுவாமி, அதை நானும் கேட்கணும்னு இருந்தோம், இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சது, நீங்களும் தசரத மகாராஜாவுடைய கோட்டைக்கு வந்திருக்கீங்க, இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்கலான்னு நாங்க இருக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே பிரம்மா பார்த்தார், சரி ஓகே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தா நம்ம எல்லாம் சிட்சாட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப பிரம்மா கிட்ட இந்திரன், வருணன், குபேரன் எல்லாம் வந்துட்டான். அவன் கேட்டாலாம், சுவாமி உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு தனியா பேசணும். சரிப்பா சொல்லுப்பா என்ன பண்ணறான். அவங்க கிட்ட பிரம்மா எல்லாரும் முறையிட்டாங்க. என்ன முறையிட்டாங்கன்னா, பகவானே பிரம்மா நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. என்ன தப்புப்பா பண்ண? ததப்ராகிருஷ்டமிதம் தாம் புத்ரீம் புத்திரகாரணம் ஜுகுவாச்சாக்னி சேஷ்டஸ்வே மந்திரதிஷ்ட கர்மணா ததோ தேவாய கந்தர்வஸ்ச சித்தாஸ்ச பரமரிஷிஹி பகான் பிரதிக்ரகார்த்தம் வைசமேவ ததா விதி த்வயா தஸ்மை வரோ தத்தஹ. உங்களால் ஒரு முறை வரம் கொடுக்கப்பட்டது பகவானே. பிரம்மாவே முன்னே பிரம்மா யோசிச்சார், நான் நிறைய பேருக்கு வந்தவெல்லாம் இருக்கலாமே ததாஸ்து ததாஸ்து தானே சொல்லிட்டு இருக்கேன், யாருக்கு கொடுக்கல எல்லாருக்கும் கொடுத்தனே அப்படின்றார். பிரதிதோ பகவான் புராகா, முன்னொரு காலத்தில் ராவணன் ஒருத்தர் இருந்தான், இலங்கைக்கே வேந்தனாக இருக்கக்கூடியவன். அவன் பெரிய தபஸ் பண்ணான். அவனுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுத்தீர்கள். மானஸ்ச மானயந்தஸ்சதம் நித்யம் சர்வம் யதக்ஷமே. எவன் எதை கேட்டாலும் கொடுத்துருக்கேள். கொடுத்துட்ட உடனே அவன் என்ன பண்றான், பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான் சுவாமி, எங்களை போட்டு வாட்டி எடுக்கிறான். என்ன அப்படின்ற பிரம்மாவுக்கு என்னமோ தெரியாதா? பிரம்மா சொல்றாரு, என்னப்பா பண்றான் அப்படின்னாரு. ரிஷின் யக்ஷான் கந்தர்வான் சுதான்
பிராமணஸ்த ஹதஹ, எல்லா ரிஷிகளையும் போட்டு கொடுமை பண்றான் சுவாமி. எல்லா எஃப்ஐஆரையும் அவன் மேலதான் போடணும். எல்லா ரிஷிகளையும் தேவ பத்னிகளையும் இவங்க ராஜாங்களை எல்லாரையுமே கொடுமை பண்றான். நாடும் நகரத்துல இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் திருடிண்டு போறான். அது மட்டும் இல்ல, அதிக்ராமந்தி துர்தேஷாம், ரொம்ப ரொம்ப கெட்ட இதுவெல்லாம் பண்றான். முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவான்? சிலபஸை மாட்டி வச்சிருவான், கடவுள் இல்லை. அடுத்தது என்ன சொல்லுவான்? என்ன வணங்குடா அப்படின்னு. ஏன்னா இது எல்லாரும் சொல்றதுதான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சுவாமி. அதை விட மோசம் என்னன்னா, இலங்கையில போய் பாருங்கோ, வெயில் அடிக்கிறதே இல்லை. என்ன சுவாமி அப்படியா? ஏன்னா இங்கெல்லாம் நம்மள கொளுத்தி எடுத்ததே. இலங்கையில வெயில் 1 டிகிரி ஜாஸ்தியாச்சுன்னா ராவணன் சொல்லுவான், என்ன சூர்யா ரொம்ப சுட்டு இருக்கிற, வரவா அப்படின்னா சூரியன் ஓடி போயிடுவான். என்ன வரணும், ரொம்ப மழை கொடுக்குற போல இருக்கு அப்படின்னா ஓடியே போயிடுவான். அப்படி எல்லாம் பயந்து 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 நாங்கெல்லாம் செத்துன்னு இருக்கோம் சுவாமி. நீங்க கொடுத்த வரத்தானால தயவு செஞ்சு அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னாராம். உடனே பிரம்மர் சொன்னார், கவலைப்படாதீங்கப்பா, கஷ்டம்னா இருக்கத்தான் செய்யும், அதுக்குன்னு இப்பெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது கரெக்டு, ஆனா அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதையும் நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னார். நைனம் சூரியம் பவதி. நான் சும்மா எக்ஸாஜுரேட் பண்ணிலாம் சொல்லலைங்க, ராமாயணத்துல இருக்கிறத சொல்றேன். தேவர்கள் என்ன சொன்னா கம்ப்ளைண்ட்ல? நைனம் சூரிய பததி, சூரியன் ரொம்ப சுட்டரிக்க மாட்டான். பாஷ்வே வாதி ந மாருதஹ, ரொம்ப காத்தடிக்க மாட்டானா. காத்தடிச்சா நம்மள என்ன பண்ணுவோம்? ஓ சூறாவளி வருது போல இருக்கு, ஜன்னல் கதவுலாம் சாத்துவோம். ராவணன் என்ன பண்ணுவான்? மீட்ராலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட போக மாட்டான், நேரா வருணா வா, என்ன ரொம்ப காத்து விடுக்கிற, பிச்சை போடுவேன் அப்படின்னு ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கானா. அப்படி இருக்கிறான் சுவாமி, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பிரம்மா சொல்றார், இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்கப்பா, கவலைப்படாத. பிரச்சனைன்னு வந்தா, இப்பதானே சாமி சொன்னாரு, பிரச்சனையை எடுத்துக்காத, பிரச்சனையை சுலபமா தீர்த்துக்கலான்னு. அந்த பிரச்சனையை தீர்த்து விடுறதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. தேன கந்தர்வ யக்ஷானாம் தேவானாம் ராட்சசானாம் ச அவத்யோ ஸ்மிருதோ வாக்யுக்தோ ததே யுக்தம் ச மன்யா என் தன்மையா. என்கிட்ட வரம் வாங்கும் போது என்ன சொன்னான்னா, என்னை ராட்சசர்களாலோ கந்தர்வர்களாலேயோ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ யாராலும் கொல்லக்கூடாதுன்னு கேட்டான். நானும் சொன்னேன் ஓகேடா அப்படியே நடக்கட்டும்ட்டேன். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டான்பா. என்ன தப்பு பண்ணா? நான் கேட்ட அபக்ஞாதஸ்ய, அவனுடைய மூளையில உதிக்காம ஒண்ணு போயிட்டு, மனுஷ்யானாம் ததாவை, மனிதர்களால் என்ன கொல்லக்கூடாதுன்னு கேட்கலையாம். கோவிந்தராஜர் சொன்னார். யார் கோவிந்தராஜர்? திடீர்னு ஒரு கோவிந்தராஜர். அதுக்கு தான் நான் போன வாரமே சொல்லிட்டேன் யார் இந்த கோவிந்தராஜர்னு. பிளாஷ்பேக் நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க. கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல என்ன சொல்றார்? பூஷணத்துல ஏன் அப்படி கேட்டார்னா, ராவணன் அப்படி கேட்டா இழுக்கான். ஏம்பா இப்ப ஒரு பெரிய வரம் கேட்கிறேன், எனக்கு யக்ஷர்களாலோ கந்தர்வர்களாலேயோ இல்ல பெரிய பெரிய அசுரர்களாலேயோ தேவர்களாலேயோ எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு ஒன்ன, மனிதர்களால் அப்படின்னா என்ன ராவணா, மனுஷங்களுக்கெல்லாம் கூட நீ பயப்படுறியா அப்படின்னு யாரா கேட்டு போறாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டானா, மனுஷன்னு கேட்கலையாம். பகவான் பிரம்மா நினைச்சார், அப்பா ஒரு லூப்போல்ஸ் கொடுத்தாண்டா எனக்கு சாமி, அது போதும், தத்தாசுன்னு சொல்லி காணாம போயிட்டார். ஏன் சொல்லுங்க? வரம் கொடுத்துட்டு உடனே ஓடி போயிடணும், இல்லைன்னா சிவன் மாறி மாட்டிப்பார். இந்த பஸ்மாசுரன் என்ன பண்ணிட்டார், பஸ்மத்தாலி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தார். சிவன் அமைதியா இருந்தார். ஏன்னா அவர் எதையும் தாங்கிக்கிறவர், எதையும் தாங்கும் எதையும் அவர் ஒருத்தர் தான். கொடுக்க தாங்கிட்டே இருந்தார் பாருங்கோ. பஸ்மாசுரனுக்கு பஸ்மம் தீர்ந்து போயிடுச்சு. பஸ்மன்னு இந்த திருநீர் தீர்ந்து போயிடுது. அப்ப அவர் சொன்னாராம், பகவானே எல்லா உலகத்துக்கும் போன எல்லாருமே சாவ மாட்டானுங்க, நீ பார்த்து தியானத்துல உட்காந்துட்டு இருக்க. ஏன்னா அவர் தானே ஹரன் ஹரதி பாப்பானி, எல்லாரையும் கொல்றவர் அவர். இப்ப அவரே கொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கார் தியானத்துல. அதனால கொல்றது எதுவுமே நடக்கல. அப்ப யாரும் சாகலைன்னா செத்தாதானே சாம்பல் வரும், அந்த சாம்பல் இல்லாம நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாராம். உடனே சிவன் சொன்னார், கவலைப்படாதப்பா, நீ யார தொறியா அவங்க எரிஞ்சு போயிடுவா, அந்த பஸ்மத்தை எடுத்துன்னு வந்து என் தலையில கொட்டுனார். இப்ப இவர் வந்து டெஸ்ட் பண்ணார். இந்த ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை உடனே கேட்கும், சுவாமி இது கரெக்டா, நான் டெஸ்ட் பண்ணவா அப்படின்னு. அதே மாதிரி இப்ப பஸ்மாசுரன் சொல்றான், சுவாமி கொடுத்த வரம் கரெக்டா, நான் டெஸ்ட் பண்ணிக்கவா, உங்க தலையில கை வைக்கவான்னாரு. இப்ப சிவனுக்கு கொடுக்க தான் தெரியும். ஏன்னா அவர் கொடுத்து ஆசுதோஷானந்தர் கொடுத்து பழக்கம். ஐயோ என் தலையில கை வச்சுட்டு போடான்னு ஓடினாரு. பெருமாள் பார்த்து மோகினி அவதாரம் எடுத்து அம்மா தடுத்தார் கொண்டார். இங்க இப்படி இல்லை.
இவர் என்ன பண்ணிட்டாரு, பிரம்மா பார்த்தாரு இது மாதிரி திருப்பி என் தலையில கை வைக்க போறான்னு சொல்லி வரத்தை கொடுத்தார். அடுத்த நேரம் டிஸப்பியர், மறைஞ்சு போயிட்டார். ராவணன் பார்த்தா, அப்பா இனிமே நம்மள கொல்லறதுக்கு யாருமே இல்லை, மனுஷன் தானே, அவன் சாதாரணம், தூக்கி போட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஆனா பிரம்மா சொல்றாரு இத தேவருங்க கிட்ட, இதுதான்ப்பா லூப்போல்ஸ், மனிதர்களால் ராவணனை கொல்ல முடியும் அப்படின்ற இத சொல்லி சொல்ற. உடனே தேவர்கள்லாம் கேட்டாங்க, சுவாமி அப்ப நார்மல் மனுஷனால கொல்ல முடியுமா? நார்மல் மனுஷனால கொல்ல முடியாது. மனிதனா இருந்தால் யார் மனுஷன் அப்படின்றதுக்கு வியாக்கியானம் சொல்லும்போது சொல்லுவா, மிரியதே இது மனுஷ, எவன் சாவரான அவன் மனுஷன். ஆனா செத்து நம்மளும் தானே பிறந்துட்டு இருக்கோம். அப்ப அவன் ஏன் மனுஷன்னு சொல்றான்னா, மற்றவாலாம் செத்து பிறந்துட்டு இருக்கா, ஆனா சில பேர் தான் மனிதர்களாக வாழ்கின்றார்கள். எப்படி மனுஷனா வாழணும்? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒரு இல் ஒரு சொல் அப்படி இருந்தா மனுஷன். அதனால்தான் ராமர் பாருங்கோ, ஒரு வாக்கு, ஒரு பத்னி, அவருக்கு லைசன்ஸ் இருக்கு, சத்திரியன் எவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இல்ல, இந்த இப்பிறவியில் உன்னை தவிர நான் வேறு யாரையும் காண மாட்டோம் அப்படியே இருந்தார் ராமபிரான். அதுவே கடைசி வரைக்கும் சீதாவிமாவே போயிட்டாங்க, பூமி கடியில போயிட்டாங்க. ஆனாலும் 11,000 வருஷம் ராமர் வாழ்ந்தார். எப்படி இருந்தார்? பிரம்மச்சரியா தான் இருந்தார். பாவம். ஏன்? கொடுத்த வாக்க மாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. பித்ருவாக்கிய பாரிபாலனம், அப்பா அம்மா சொல்றாங்களோ நான் கேட்பேன், அப்பா அம்மா சொன்னதை நான் மாற்றவே மாட்டேன்னு வாழ்ந்தார். அதனாலதான் இன்னைக்கும் ராமோ ராஜீவ லோச்சனம். ஏன்? அவன் இன்னைக்கும் புண்டரீகாட்சனா நம்ம அத்தனை பேரும் வணங்குறோம்னா காரணம் என்ன? அவனுடைய அந்த ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு இருக்கிறது தான். ஸோ அப்படி இருந்தா மனுஷன். இல்ல சுவாமி கண் போன போக்கில் நானும் போறேன் அப்படின்னு போனா அது மனுஷனே இல்லை. அதனாலதான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி வாழ்ந்தார் பாருங்கோ. அவர் அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது இன்னொரு படி மேலே எழுதி வச்சார், அவதார வரிஷ்டாய. ஏன் வரிஷ்டர்? இவர் சுவாமி இவர் என்ன பண்ணார்? சத்திய சங்கல்பம், பொய்யே சொல்ல மாட்டேன்ட்டார். ஒரே கலையில ஒரு ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க, செம்பருத்தி பூ வளருது, வெள்ளை கலர் இருக்கு. அவர் சொல்றாரு இல்லப்பா வெள்ளை கலர் இல்ல, வேற கலரும் வளரும்ன்றாரு. இவர் ஒத்துக்க மாட்டாரு மதுர் பாபு. அவர் சொல்றாரு இல்ல சுவாமி தாக்கூர் அப்படிலாம் நடக்காதுன்றார். பகவான் நினைச்சா எதை வேணா நடத்தலாம்ப்பா அப்படின்றார், போயிட்டார். மறுநாள் மதுர் பாபு போய் பார்க்கிற, நடந்துட்டு இருக்கும் போது அந்த செம்பருத்தி கலையில போய் பார்த்தீங்கன்னா ஒரே கலையில ஒரு பக்கம் வெள்ளை ஒரு பக்கம் வேற கலர் இருக்கு. இவருக்கு அஜிஜோ தாக்கூர் சொன்னது நிஜமாயிருக்குன்னு சொல்லி கலையை உடச்சிட்டு உடனே அவர்கிட்ட போய் சொல்ற, தாக்கூர் சொல்ற பாரு நான் சொன்னேன்ல பகவான் நடத்தினா எது வேணா நடக்கும், எடுத்து போய் காமிக்கிறார். ஏன்னா சொன்னது நடக்கும். அதனால்தான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்றார், யார் ஒருத்தர் 10 வருட காலங்கள் உண்மையே பேசி தியாகத்தோடு வாழ்றோமோ அவங்க சொன்னா பெய்யும் மழை. இது இவர் மட்டும் சொல்லல, வள்ளுவரும் சொல்லி வச்சிருக்காரு அந்த காலத்துல. ஒருத்தர் சத்தியத்தோட நேர்மையோடு நீதியோடு நியாயமாக வாழும் பொழுது அவர் சொன்னா பலிக்கும். ராமச்சந்திர பிரபு அப்படி இருந்தார், ராமகிருஷ்ண பிரபுவும் அப்படிதான் இருந்தார். சோ அந்த மாதிரி இருக்கிறாரு, அவன் தான் மனுஷன்பா. அப்படி மனிதர்களாக இருந்து அவன் என்ன பண்ணணும்? தஸ்மாத் ச மனுஷ்யா அயோத்தியா, அங்கே அயோத்தியால வளர்ந்து அவன் உன்னை காப்பான், கவலைப்படாதன்னு பிரம்மா அந்த மீட்டிங்ல சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இவர் அஸ்வமேத யாகம்லாம் பூர்த்தியாகி அவரும் அப்புறமா ரிஷிசிங்க சொல்ற, சுவாமி இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருது, இந்த புத்திரகாமி இந்த இதுவெல்லாம் முடிஞ்சிருது, அஸ்வமேத யாகம்லாம் முடிஞ்சிருது, அடுத்ததா இன்னொரு யாகம் செஞ்சு வைக்கிறேன்ற. இப்ப தசரத மகாராஜுக்கு ஒரே டவுட், இப்பதானப்பா இவ்வளவு பெருசு நடத்தின, இதுக்குள்ளார முடிஞ்சிருத்துன்னு இப்ப இன்னொன்னு நடத்தணும்னு. முன்ன பண்ணது உங்களுடைய கெட்ட பாவங்கள் எல்லாம் துறப்பதற்காக, மக்கள் எல்லாம் நன்றாக இருப்பதற்காக, கால்நடை போன்ற உயிரினங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இப்ப பண்றேன் பாருங்க. இதுக்கு பேரு தான் புத்திரகாமேஷ்டி யாகம். புத்திரன்னா குழந்தை, காமம்னா இச்சா ஆசைன்னு அர்த்தம். புத்திரனை வேண்டி குழந்தை பேர் வேண்டி அந்த ஆசைக்காக செய்யக்கூடிய யாகத்திற்கு பெயர் புத்திர காமேஷ்டி யாகம். இந்த யாகத்தை நான் இப்ப செஞ்சு வைக்கிறேன் அப்படின்ற. இது எவ்வளவு நாளாகும்? 1 வருஷம், 1 வருஷ காலம். இப்ப சித்திரை டு சித்திரை, நம்மளும் இப்பதானே சித்திரைத்தையை முடிச்சு இப்பதான் வைகாசிக்கு என்ட்ரி ஆயிருக்கும். இந்த சித்திர மாசம்ன்றது வசந்த காலம். அந்த காலத்துல பாருங்கோ, சித்திர காலத்துல ஒரு பெரிய இது இருக்கு. அத கோவிந்தர் சொல்றாரு பூஷணத்துல,
மற்ற காலங்கள்ல எல்லாம் உங்களுக்கு பூ நிறைய பூக்காது. மழை காலத்துல போய் பாருங்க பூவே பூக்காது. அதே மாதிரி இந்த இலையுதிர் காலத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பூக்காது. அப்புறமா இந்த பனி காலத்துல சுத்தம் நிறைய பூக்கள்லாம் பூக்காது, கொஞ்சம் தான் செலக்டிவா பூக்கும். ஆனா வசந்த காலத்துல போய் பார்த்தீங்கன்னா, அதாவது வெயில் காலம், சித்திரை மாசம் கொளுத்துது, ஃபேனை 12 வெயின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்க காலத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூவும் பூக்குது. இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு லெசன் இருக்கு. நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளாரியே ஏசியை போட்டுக்கிட்டு அப்படியே குழுகுழுன்னு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு பூக்க போற பூ அதுக்கு தெரியும் இன்னைக்கு ஈவினிங்கே நான் செத்து போயிடுவேன்னு, ஏன்னா சூரியன் சுட்டெரிக்க போகுதுன்னு. ஆனாலும் அது வாடாமல் தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய பிரகாசத்தை காமிச்சிடும். காமிச்சு நான் இருக்கிறேன், பகவான் என்னை காப்பாற்றுவான்னு என்னது பாருங்க இந்த பூக்கள். அதனாலதான் சித்திரை மாசத்துல பூக்கிற பூக்கள்லாம் பார்த்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, இந்த பூ மல்லிப்பூ பாருங்க, அது கூட வெள்ளையா இருக்கும், ஆனா கருகும், ஈவினிங் கருகி போயிடும், ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷா பூக்கும். அந்த மாதிரி அந்த பூக்கள் கிட்ட இருந்தும் கத்துக்கலாம், பகவானே உன்னுடைய சன்னிதானத்தினால நானும் நல்லா இருப்பேன். ஏன்னா காலங்கள் மாறுதுன்றது உடம்புக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா அப்படியே தான் இருக்கு, அதை பார்த்து நம்மளும் கத்துக்கணும். இதனால இந்த ரிஷிசிங்க சொல்றார், இந்த வசந்த காலம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹோமத்தை பண்றேன், அதுக்கு பேர் புத்திரகாமேஷ்டி யாகம். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணறதுனால பித்ருதேவர்களுக்கெல்லாம் நல்லாயிடும், நாட்டு மக்கள் நன்னா இருப்பாங்க, மக்கள் நன்னா இருப்பாங்க, இனிமே உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நன்றாக இருப்பார்கள். நான் இன்னும் ஒன்று சொன்னேன், ஏன் அவர் ரிஷிசிங்கரை கூப்பிட்டு பண்ண சொல்றார், ஏன் 4 குழந்தை பிறக்கும்னு சொன்னார் அப்படின்னா இதுதான் சூச்சகம். எப்பவுமே நன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை நாம் முதல்ல செய்யறோம்னா அந்த காரியத்திற்கு பிரதிபந்தமாக தடைகள் நிறைய இருக்கும். அந்த தடைகளை முதலில் நாம் படிக்கற்களை மாற்ற வேண்டும். அந்த இது இருக்கு, அப்டக்கிள்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மாற்றணும். இப்போ ஒரு குழந்தை 12வது படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி நான் என்ன படிச்சாலும் ஞாபகமே வரல, மனசுலயே நிக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்பா, முதல்ல எக்ஸசைஸ் பண்ண. சுவாமி எக்ஸசைஸ் எங்க இருக்கு, நான் படிக்கிறது எங்க இருக்குன்னா, மனசையும் உடம்பையும் நன்னா வச்சுட்டேன்னா படிக்கும் போது புத்தி கரெக்டா இருக்கும்பா. இது சொன்னா புரியாது. அப்புறமா அவனே சொல்லுவான், ஆமா சுவாமி நிறைய தண்ணி குடிச்சிட்டு காலையில எழுந்து உட்காந்து படிச்சேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மனசும் நன்னா இருக்கு, நல்லா ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போயிட்டு உட்காரும் போது நான் படிச்சதெல்லாம் ஏறுதுன்றான். ஏன் சுவாமி ஏறுதுன்னா உடம்பு நன்னா இருக்கு, சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். நம்மளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு தான் எப்பவுமே பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அந்த பிரதிபந்தத்தை எல்லாம் விலக்கிடுங்க. யாருக்கு தெரியும் எந்த காலத்துல என்ன தப்பு பண்ணோன்னு? அந்த தடைகளை எல்லாம் நம்ம நீக்கணும்னா நல்ல கோவிலுக்கு போங்கோ, வீட்டுல விளக்கேத்துங்கோ, அப்புறமா விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் ஜபம் தியானம் செய்யுங்கோ. அதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும், இந்த சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீங்கிடும். அப்புறமா மனதார பிரார்த்தியுங்கள், பகவானே எனக்கு என்ன பண்ணுறது, நீ தானே எனக்கு அப்பா அம்மா, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நீ புரிஞ்சுக்க மாட்டியா, காப்பாத்து அப்படின்னு சொன்னா இப்ப அவன் காப்பாத்தாம இருப்பானா? அததான் ரிஷிசிங்கர் செஞ்சு வைக்கிறார். முதல்ல நாட்டு மக்களுக்கும் விலங்கினங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா சொல்ற புத்திரகாமேஷ்டின்ற யாகம் பண்ற, இந்த முறை கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் பண்றார். அந்த புத்திர பாக்கியம் பண்ணும்போது எல்லா ரிஷிகள் அந்த தேவர்கள்லாம் அவிர்வாகத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஒவ்வொருத்தரா வந்தாங்க. இப்ப பிரம்மதேவர்கிட்ட கேட்டாங்க. பிரம்மதேவர் சொல்லிட்டு கடைசியில விஷ்ணுவுக்கு அந்த ஹோம அக்னியத்தை கொடுக்கணும். நம்மளும் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில பூர்ணாகுதின்னு ஒன்று கொடுப்போம். அந்த பூர்ணாகுதி எடுத்துட்டு சொல்லி, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரே உங்களுக்கு இந்த பூர்ணாகுதி சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி, இதம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி அந்த ஹோமத்துல போடுவோம். அதே போல இவர் என்ன பண்றார், ரிஷிசிங்கர் மகரிஷி அந்த பூர்ணாகுதி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹோமத்துல போடுறார். விஷ்ணுவே உனக்கே இது செய்யட்டும்னு. இதை கேட்ட உடனே விஷ்ணு பகவானே வந்துட்டார். இப்ப ஒவ்வொருத்தர்லாம் வந்தா பாருங்க, இப்ப விஷ்ணுவே வந்துட்டார். ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி. ஜகத்னா உலகம், பதினா ஆள்றவன், இந்த உலகத்தையே ஆளக்கூடியவன். தசரத மகாராஜா போட்ட அந்த பூர்ணாகுதியை வேண்டி கையில எடுத்துட்டானா. எப்படி வந்தார் அப்படின்றத கோவிந்தராஜ சொல்றார்.
ரொம்ப நாள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருந்தானா, எங்கடா இது இவ்வளோ மக்கள் என்ன கேட்டு இருக்கானே, தசரத மகாராஜா உள்ளாரியே குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கானே, ரிஷிகள் எல்லாம் அயோத்தியாவுக்கு ஒரு நல்ல ராஜா கிடைச்சிட மாட்டாரா, அடுத்த அயோத்தியா ராஜா யாருன்னு இருப்பான்னு கேட்டுட்டு இருந்தாலே, மக்கள் எல்லாம் எப்படா அடுத்த ராஜா வருவாரான்னு கேட்டுட்டு இருந்தாங்களே, அசுரர்கள் எல்லாம் ஏன் ராஜ்யம்னு எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு இருந்தாலே, வனவாசத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற ரிஷிகள் எல்லாம் முனிகள் எல்லாம் எப்பா பகவானே நீ இருக்கிறியா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கே, எப்படா என்ன வந்து காப்பாத்துவே அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணாலும் அத்தனை பிரார்த்தனைக்கும் பதில் சொல்ற மாதிரி பகவான் சங்கு சக்கரத்தோட வந்து நின்னான். இப்ப ஒரு குழந்தை கேட்டான் என்கிட்ட, எல்லாம் கற்பனை தான், உடனே என்ன கேட்டாலும் கேட்டுறாரு. ஒரு குழந்தை கேட்டான், சுவாமி வந்தார் விஷ்ணு, ஏன் சங்கு சக்கரத்தோட வரணும், சும்மா வந்திருக்கலாமேன்னா, அப்படி வந்தா நீங்க ஒத்துக்க மாட்டேன், யாரோ வந்திருக்காரு காஸ்டியூம் போட்டுன்னு அதனால பகவான் வந்தாருன்னு. கோவிந்தராஜ் சொல்லும் போது சொல்றாரு, ஏன் சங்கு சக்கரத்தோட வந்திருக்காருன்னா, இவன் வந்த உடனேயே காமிக்கிறதுக்கு, இப்ப அவங்க எல்லாரும் நான் காப்பாத்துவேன் பாரு, சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் வச்சு உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லறதுக்காக வந்தாராம். அப்படி வந்து பகவான் நின்னாராம். நின்ன பிறகு உடனே எல்லா தேவர்கள் பிரம்மா எல்லாம் அங்கதானே இருக்கா, அத்தனை பேரும் ஜெய 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 விஷ்ணுவே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, விஷ்ணோர் முகம் வேர்யானி பிரவோசம் யப்பார்த்திபானி விகாகும் அஸ்கபா யதுத்தரகும் சதஸ்டம் விஷ அப்படின்னு எல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காளாம். விஷ்ணு புத்திராம் ஆகச்ச கிருத்வாத்மானம் சதுர்விதம் தத்ரத்வம் மானுஷோ பூத்வா பிரவருத்தம் லோக கஷ்டகம். இந்த உலகத்துல இருக்க கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்காக நானே வந்திருக்கேன்பா, கவலைப்படாதே, உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு உடனே அங்க இருந்த, இப்ப நீங்க அப்படியே ஒரு மனசுல அப்படியே யோசிச்சு பாருங்க, அயோத்தியா, அந்த இடத்துல சரையு நதிக்கரை, அந்த இடத்துல ஒரு பெரிய யாகசாலை, அந்த இடத்துல தசரத மகாராஜா, வசிஷ்டர், வாமதேவர், அப்புறமா ரிஷி சிங்கர் போன்ற அத்தனை ரிஷிகளும் இருக்காங்க. அந்த இடத்துல பிரம்மா தேவர்கள் எல்லாம் நின்று இருக்காங்க. விஷ்ணு பகவான் சங்கு சக்கர கதாபாணியா நின்று இருக்கார். எல்லாரும் போய் விஷ்ணுவோடைய காலில், இப்ப ஒரு பெரிய சுவாமி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எழுந்து போய் நமஸ்காரம் பண்ணுவோம் பாருங்க. அது மாதிரி அத்தனை பேரும் போய் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி எங்களை காப்பாத்துங்க, ஏன்னா எல்லாருக்கும் எங்களுக்கு அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி காப்பாத்துங்கன்னு சொல்லி சரணாகதி அடைகிறாங்க. வால்மீகி ராமாயணத்துல முதல் சரணாகதிக்காகவே வந்த ஒரு சாஸ்திரம்னு பாத்தீங்கன்னா ராமாயணம். அந்த வால்மீகி ராமாயணத்துல முதல் சரணாகதி பாத்தீங்கன்னா தேவர்கள் பகவான் கிட்ட சொல்றது, அவங்க என்ன வேண்டாங்கன்னா, சித்த கந்தர்வ யக்ஷஸ்ச ததஸ்வாம் சரணாம் கதா त्वां गति परमा देवा सर्वेஷாம் ந பரந்தப. உன்னை தவிர பகவானே எனக்கு வேற வழி இல்லை, அதனால கை கூப்பி நான் கேட்கிறோம், நாங்க சரணாகதியை அடையிறோம், எங்களை எல்லாரையும் காப்பாத்து அப்படின்னார். என்னப்பா காப்பாத்தணும் சொல்லுப்பா அப்படின்ன உடனே, பதாய தேவ சத்ருணாம், இந்த வார்த்தையை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பதாய தேவ சத்ருணாம், எங்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றி, ஓகேங்களா, அசுரர்களிடமிருந்து காப்பாற்றி நீ நிறைய பிறவி எடுக்க வேண்டும். ஒரு பிறவி கேட்கல. ஏன் ஒரு பிறவி கேட்கல? பதானாம் சத்ரு, ஒருத்தன் தானே சத்ரு, சத்ருனாம் அப்படின்னு போட்டிருக்கா. ஏன்னா ராவணன் மட்டும்தான் எதிரி இல்லை, அதுதான் ராமாயணத்துல இருக்க தாத்பரியம். இதை ரெண்டு விதத்துல வியாக்கியானம் பண்ணலாம். ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. நம்ம உடம்புலையும் 10 தலை இருக்கு. என்ன சுவாமி, ஒரு தலை தானே இருக்கு? காமம், குரோதம், மதம், மாச்சரியம் எத்தனை இருக்கு? அத்தனையும் நமக்கு தலை தான். அத்தனை அகங்கார தலையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் கோவிலுக்கு போனா தலையை வணங்க மாட்டோம். அதனால்தான் என்ன சொல்றாங்க எல்லாரும், சரணாகதத்துவம் சரணாகதோஸ்துவம், உனக்கு சரணாகதி அடையிறம்பான்னு தலையை எடுத்துன்னு போய் பகவானுடைய பாதத்துல எடுத்துன்னு போய் வைக்கிறான். அதை தான் இங்கேயும் சொல்றாங்க, பதாம் தேவசத்ருனாம், உன்னை தேவர்கள் நாங்க காக்கணும், அசுரர்களை எல்லாம் ஆட்கொள்ளப்பா அப்படின்றாங்க. வதாய தேவசத்ருனாம்னு ஒரு வியாக்கியானம். ரெண்டாவது சொன்னா, ராவண மட்டும் எந்திரி இல்லை, அவனுடைய புள்ள ஒருத்தர் இருக்கான், இந்திரஜித்துன்னு பேரு, அவனும் ஒரு தொந்தரவு கொடுக்குறான். அவன் மட்டும் இல்ல, மாரீச்சன், சுபாகு, தாட்டகா, சூர்பனகா, எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப அத்தனை பேரையும் நீ போட்டு தள்ளணும் சுவாமி. அதனால வதானாம் தேவசத்ருனாம், எங்க தேவர்களுக்கெல்லாம் யார் சத்ருக்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அதர்மத்தை ஃபாலோ பண்றாங்களோ அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணி எங்களை எல்லாம் ரட்சிப்பாயாக அப்படின்னு கேட்டா, இதை கேட்ட உடனே பகவானுக்கு இதை அப்பீல் கொடுத்த உடனே, இதுக்கு தானே நான் வெயிட் பண்றேன்,
வெயிட் பண்றேன். இந்த யாக பூமியிலேயே ஒரு பக்கம் பாருங்கோ குழந்தை இல்லைன்னு இவர் வேண்டார், யாரு? தசரத மகாராஜா. இன்னொரு பக்கம் தேவர்கள் எல்லாம் பிரம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது பழிக்கலன்னு தெரிஞ்ச உடனே நாரதரே வந்து இது நாராயணனே பிரத்யட்சமா இருக்கும் போது அவர்கிட்ட பெட்டிஷனை மாத்தி கொடுக்குறார். இப்ப பகவான் பார்த்தார், 2 கல்லுக்கும் ஒரே இது, 2 மாங்காக்கும் ஒரே கல்லை போடலாம்னு சொல்லி நான் இங்கேயே கொடுக்குறேன்பான்னு சொல்லி பகவானுடைய வாக்கு இன்னைக்கும் அது படிக்குதுங்க. பத்ரம் பயம் தியஜேத் அப்படின்ற முதல் வாக்கு இதுதான் ஒவ்வொரு கடவுளும் நமக்கு கொடுக்க வேண்டிய அருள் வாக்கு. பயம் தியஜேத் பத்ரம் ஹோ ஹிதாப்தம், உனக்கு நல்லது பண்றேன். பத்ரம்னா என்ன தெரியுங்களா? தமிழ்ல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, தெரியாமே நம்ம எல்லா அன்னைமார்களும் குழந்தைங்களுக்கு சொல்லி வைக்கிற ஒரு வார்த்தை. குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுவா, வாசப்படி வரைக்கும் வந்துருவா, குழந்தை பேக மாட்டின்னு சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பும், அம்மா டாட்டாமா அப்படின்னு. அம்மா என்ன சொல்லுவா? பத்ரண்டா பத்ரண்டா பார்த்து போடா அப்படின்வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். பத்ரம்னா மங்களமா போயிட்டு வா, நல்லபடியா போயிட்டு வா, கவலையே படாத, உனக்கு அம்மா நான் இருக்கேன்டான்னு. இதை தான் காமிக்கிறதுக்காக சாரதாம்மா போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜெயராம்பாடிக்கு யார் யார் போறீங்களோ போய் பாருங்க, அம்மாவுடைய சாநித்தியம் அப்படியே இருக்கும். நீங்க ஜெயராம்பாடியை விட்டு வெளியே வரும்போது முதல்ல அம்மாவுடைய அந்த அந்த கேட் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அம்மா நின்றுட்டு இருப்பா. நின்றுட்டு இன்னைக்கும் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் அந்த டேர்ன் ஆகி அந்த மாட்டு வண்டியிலையோ கார்லயோ 2 வீலர்லயோ நடந்து போற அந்த ஜீவராசிங்க அத்தனை பக்தர்களையும் நான் இருக்கேன்டா, கவலைப்படாதடா அம்மா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுதான் தாய்மார்களுடைய ஆதரவு. அதனால சொல்றா பத்ரம், உனக்கு பயம் வேண்டாம். அடுத்தது பத்ரம், நல்லது உருவாகட்டும், உங்களுக்கு நன்மை பயக்கும். அதனாலதான் எப்பவுமே பாருங்க வேதத்திலையும் சொல்றா, பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்ய சத்ராஹ. முதல் வார்த்தை வேதத்தை சொல்லும் போது என்னன்னா பயமே இல்லாம இருக்கு. பத்ரம், பகவான் உன்னோடு இருக்கிறான், எல்லா விதமான கஷ்டங்களும் போகிவிடும், பகவான் உங்களோடு இருக்கின்றான், அவன் அனுகிரகம் உங்க எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். வால்மீகி மகரிஷி சொல்லறதா, பகவான் சொன்னதா வால்மீகி மகரிஷி ரெக்கார்டு பண்ணி வைக்கிறார். பயம் தஜேத் பத்ரம் ஹோ, அவனை நான் ராவணனை கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, சபுத்திர பௌத்ராம் சமாத்தியம், அவங்க கூட இருக்கிறவன் யார்? இந்திரஜித், சுபாகு, மாரீச்சன், இவன் அவன் இருக்காம எல்லா லிஸ்டும் போடுப்பா, எத்தனை பேரையும் துவம்சம் பண்றேன்டா அப்படின்றார். அப்படி சொல்லி பகவான் சொல்றார். அடுத்தது ஒரு லைன் சொல்றார், ஹத்வா கூரம் துராத்மானம் தேவர்ஷீனாம் பயாவகம் தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ணானி சதானி ச. நான் அப்படி அவர்களை கொன்று, ராவணன், சூர்பனகை, இந்திரஜித்து அத்தனை பேரையும் கொன்று, அதுக்கப்புறமா இதுல ஒரு சூட்சகமா பகவான் சொல்றார், 10x100 + 10x1000 வருடங்கள் நான் உங்களை ஆளுவேன் அப்படின்ற. இதுக்கு உடனே நமக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியாது. தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்ச அப்படின்னா 10x100 எவ்வளவு ஆச்சு? 10,000. 1000. 100 இது 10x1000 அப்ப என்ன ஆயிடுச்சு? 10,000. 10,000 + ஒரு 1000 எவ்வளவு ஆச்சு? 11,000. 11,000 வருடங்கள் நான் இந்த பூமண்டலத்தில் இருந்து மக்களை ரட்சிப்பேன் அப்படின்னார். ராமர் 11,000 வருஷம் நாட்டை ஆண்டதாக வால்மீகி மகரிஷியும் சொல்லியிருக்காரு. தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்ச ராமம் ராஜீவலோச்சனம்னு சொல்றார். இப்ப இந்த இடத்துல நமக்கு மேலட்ட புரியாது, அதுக்கு தான் பூஷணம் வியாக்கியாதம் தேவை. கோவிந்தராஜர் சொல்லும் போது சொல்றார், ஏன் அப்படி சொன்னார்னா, 1000 வருடங்கள் சீதா பிராட்டியோடு ராமன் இருந்தான், மீதி இருக்கிற 10,000 வருடங்கள் நாட்டை காப்பாற்றி நல்ல மக்களை உருவாக்கி ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அயோத்தியில் வாழ்ந்தான் என்னதுக்கு காட்டுறதுக்காக சதவர்ஷ சகஸ்ராணின்னு பகவானே வாக்குறுதி கொடுக்குறான். கொடுத்த வாக்க நம்ம வேணா மறந்துடுவோம், அரசியல்வேதி ஆளுங்கன்னா வேணா மறந்துடுவா, ஆனா பகவான் மறக்க மாட்டான். மறக்காம அவன் என்ன பண்றான், புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணு, வந்த அந்த ரித்விக்கங்களுக்கெல்லாம் ஹோமம் செஞ்சு வச்சவங்களுக்கெல்லாம் தட்சிணையை கொடுங்கோ, அப்புறமா நானே வந்து பிறக்கிறேன்னு கொடுக்குறார். அடுத்த வாரம் பகவான் ராமர் பிறக்க போறார். எல்லோரும் வந்து உங்க கூட, நீங்களும் வந்துடக்கூடாது, உங்க கூட ஒரு குழந்தையும் கூட்டுன்னு வாங்க, ஏன்னா அப்பதான் ராமர் வருவார்.
ஸோ கூட எல்லா ஏன்னா குழந்தைங்களுக்கும் ராமாயணம் தெரியணும். இன்னொன்று ராமாயணம் படிக்கிறதோடைய லட்சியமே என்னன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கணும்ன்றது தான் ராமராஜ்யமே. அப்படி எல்லாம் வல்ல அந்த ராமபிரானுடைய பரமகாருண்யம் உங்க எல்லோருக்கும் கிடைக்கணும்னு ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அனுகிரகத்தோட சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சமஸ்த சாது மண்டலி கீ ஜெய்.